Joga pra trás, da costinha, 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 costinha. அந்த டாப்ல கிரைக். ஓகே, ஸோ வெல்கம் இது உங்கள் ஒட்டாக்கு டாக்ஸின் ரேண்டிங் கலர்ஸ் ரேண்டிங் எபிசோடுக்கு வந்திருக்கும். பல மாசம் கழிச்சு கடைசியா எப்ப ரேண்டிங் போட்டதுனே தெரில. அதுக்கப்புறமா இப்பதான் இந்த ரேண்டிங் வந்துருக்கு. இன்னும் உள்ள நிறைய இருக்குது இங்க நீங்க பேசுறதுக்கு. இது பாட்காஸ்ட் எவ்வளவு பெருசா போகும்னு எங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு உள்ள குமிஞ்சு கிடக்கு. அதான் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பேரண்டல் அட்வைசரி, யாரும் ஹெட்போன்ஸ் போடாம கேக்குறீங்கன்னா போட்டுக்கோங்க. ப்ரோல ஒரு 2-3 கெட்ட வார்த்தைகள் உள்ள வரலாம். ஸோ ஃபுல்லா கெட்ட வார்த்தை. ஆமா, என்னால இங்க கொஞ்சம் எல்லாரும் இருக்காங்க, அதனால கொஞ்சம் டீசன்சியா மெயின்டைன் பண்ணணும். இதை தவிர்த்து ஒரு ஃப்ளோர்ல வெளில வந்துருச்சுன்னா நினைச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரேண்டிங்க எப்போ ஆரம்பிக்கலாம்னா, எதுல இருந்து ஒரு கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக கரெக்டா எங்களுக்கு வந்து இப்போ நாங்க ஃபைனல் இயர்ன்றதுனால எங்களுக்கு இந்த ஒரு வைவ ப்ராஜெக்ட் இது எங்களுக்கு வந்து இது இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் அதை வந்து ரெடி பண்ணி அதை மொத்தமா இது பண்ணி அதை வைவாக்கு நடக்கும். இப்பதான் ரீசெண்டா வைவாலாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி நடந்ததா இப்ப டிசம்பர்ல ஆரம்பிச்சதோ. ஆமா, டிசம்பர்ல ஆரம்பிச்சது இந்த வைவா இது இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட். ஆனா இந்த இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டே சரியான பண்ணு. ஏன்னா நாங்க பண்ணது வந்து இப்ப நாங்க உடைக்க போறோம் ஒரு ஸ்பாய்லரு. அதாவது எல்லாருமே இன்டர்ன்ஷிப்லாம் ஒண்ணு இருக்கிற கம்பெனில போய் வாங்கி ரிப்போர்ட் இது சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டானுங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் போயுமே கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. நாங்க என்ன பண்ணோம், இல்லாத ஒரு கம்பெனி இந்த இந்த ஏரியாவில அந்த கம்பெனி இல்ல, இங்க இருக்கிறதா நாங்க உருவாக்கி சர்டிபிகேட் ரெடி பண்ணி ஹெச்ஓடியை நம்ப வச்சு அவங்க கையாலேயே பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொடுக்க வச்சு ஒரு பக்காவான ஒரு ஸ்கேம் பண்ணி நாங்க வந்து ரிப்போர்ட்டை முடிச்சிட்டோம். எப்படியும் அவங்களுக்கு வந்து இது பெருசெல்லாம் இல்லை அவங்களுக்குமே, ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு கணக்கு காட்டணும், அவ்வளவுதான். அதுக்காக இப்போ ஒரு வேலையை முடிச்சோம். அது அதுக்கு அதுல பட்ட பாடு இருக்கே, ஐயோயோ. தனியும் முடிச்ச இது என்ன பண்ணானே தெரியல. எங்க ஹெச்ஓடியை தான் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு தப்பு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 சாப்டருக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு போனோம். நீங்க 2 பேரும் ஒரே கம்பெனி தான் போயிருக்கீங்க. ஒரு சாப்டர் ஒன்னத்தை மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னோம். ஒன்னத்தை செக் பண்ணா அதுல ஏகப்பட்ட மிஸ்டேக் சொன்னேன். அடுத்த வாட்டி ஒண்ணு மட்டுமே போய் காமிச்சோம். நாங்க 2 பேரும் ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் காமிச்சா, நீ என்ன ஒண்ணு கொடுக்குற, அவன் எங்கன்னு கேள்வி வேற கேட்கிறா. இதுல நோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் தனியாவும் அவன் தனியாவும் தான் கொடுத்தோம். அவதான் ஒண்ணு மட்டும் தான் செக் பண்ணா, அவன் செக் பண்ணா. அடுத்து என்கிட்ட திருப்பி 2வது வாட்டி எதுக்கு நீ எடுத்துன்னு வரலன்னு கேக்குறா. அவ்வளவும் ஐயோ. அது ஸ்டார்டிங்ல இதெல்லாம் எண்டு கூட இல்ல, ஸ்டார்டிங்கே அதான் எங்களுக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி தெளிவா சொன்னாலும் உங்களுக்கு புரியல. நாங்க என்ன ஒரு நாங்க சொல்ல வரதே அவ கவனிக்க மாட்டா. நாங்க இந்த மாதிரிதான் சொல்றோம், மேம் நீங்க தான் இன்னைக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா ரெடி பண்றோம், கடைசி ஃபைனல் அவுட்புட்ல 2 பேரும் தனித்தனியா பண்ணுவோம். அதெல்லாம் தெரியாது, 2 பேருனா 2 பேர் தான் கொண்டு வரணும். அடி போடி. ஐயோ, முக்கியமானது அவங்க பிடிஎஃப் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா. ரிப்போர்ட்னா பிடிஎஃப் இதை பிரிண்ட் அவுட்டா தான் பார்ப்பேன், புடுங்குவேன் அப்படிதான் சொல்றான். பேப்பர் அவங்க அப்பா காசு மாதிரி இத்தனை வாட்டி ஒரு 6-7 வாட்டி கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட நாங்க கரெக்ஷனுக்கே ஒரு 4 வாட்டி ரிப்போர்ட் பேப்பரா கொடுத்தோம். மிச்சம் எங்க ஸ்டாஃப் பிடிஎஃபே போதும் ஒருத்தன். நாங்க என்ன பண்ணோம், ஒரு கம்பெனி தான் நானும் ஜோரவும் பண்ற ரிப்போர்ட் 6 பேரும் ஒரே கம்பெனி போன மாதிரி தான். கீழே இருக்கிற 4 பேருக்குமே பரவி போச்சு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் வேற குரூப், இன்னொருத்தன் வேற அந்த டீச்சர் கிட்ட பிரிஞ்சுட்டாங்க. அவன்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஓகேன்ட்டான். நாங்க பண்ணதை பார்த்துட்டு எங்களுக்காக சாக்கு, டேய் இதை தாண்ட நானும் அவகிட்ட ஆரம்பிச்சா, அவ மொத்தமாவே தப்புன்றா, இவன் என்னடா எல்லாமே ஓகேன்றான்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. சொன்னாலும் அவனுக்கு மத்தவனுக்கு அதான் ஃபைனல் அவுட் புட், எங்களுக்கு மட்டும் மாறினே இருந்துச்சு. எங்களுக்கு இது நாளைக்கு வைவானா இன்னைக்கு வரைக்கும் அவன் கரெக்ஷன் சொல்லி சாவடிச்சா எங்களுக்கு. இதுல வேற பைண்டிங் போடுறதுக்கு டைம் ஆகும், அதை சொல்லியுமே அவன் கவனிக்க மிஸ்டேக் இருக்குப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க கண்டுக்கவே இல்லை. லேட் ஆயிடும் சொல்லிட்டு நாங்களே மிஸ்டேக் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போட்டு விட்டோம். பைண்டிங் போட்டு கையில கொடுத்து ரவுண்டா ஒரு 4000-5000 குள்ள நான் செலவு பண்ணிருப்பேன் இந்த ரிப்போர்ட்டுக்கு மட்டுமே. ஆமா, இதுக்கு பதிலா உட்காந்து தியரி எழுதிட்டு போயிருக்கலாம். 100 மார்க் எழுதி போயிருக்கலாம். சொல்றானுங்க ஈஸியா 100 மார்க் வருது, என்னப்பா செலவு பண்ணுங்க. அவ்வளவு செலவே ஆயிருக்காதேடா. 5000 ரூபாய் எதுக்குடா ஒரு பேப்பருக்கு நான் செலவு பண்ணேன். என்ன எவ்வளவு ஆக போகுது, மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாவா இது ரீவாலுவேஷனா.
ரூபாய் ரீவேல்யூஷன். எதுக்கு ரீவேல்யூஷன்? திருப்பி 600 ரூபாய்க்கு போட்டு எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான். நாங்க எதுக்கு திரும்ப ரிவால்யூஷன் போட்டு அவன் திரும்ப அரியர் போடுறதுக்கா? அதுக்கு உட்காந்து ஒரு வருஷம் கலந்து எழுதிட்டு போயிடலாம், அது வேற விஷயம். ஏன்னா தியரி மொத்தம் இது பண்ண மாட்டானுங்க, வெறும் காசு புடுங்கிறதுக்காக தான் போடுவானுங்களே அவங்க இது அரியர்லாம். ஆமா, எனக்கு போட்டானுங்களே காலை ஓடி. ஹெச்ஓடி பண்ணதெல்லாம் விட்டானா கூட இருந்தானுங்க பேரு. நாங்க மொத்தம் 6 பேரு. நாங்க எங்களது ஒரே கம்பெனின்னு சொன்னோம். அவ எங்கள்கிட்டயே எப்படி நீங்க 2 பேருமே ஒரே கம்பெனிக்கு போடுன்னு கேட்டா. அதுக்கப்புறம் சரி நம்ம 6 பேர் நாங்களே பேசி 3 பேரா 2ஆ பிரிஞ்சோம். அதுல 2 டிபார்ட்மெண்டா. அதுவும் இங்க கிடையாது. முதல்ல நாங்க போன கம்பெனியே இங்க கிடையாது. அவனுங்க பில்டிங்க 2 தான் விட்டுக்கிறானுங்க, அந்த கம்பெனியே கிடையாது. நாங்க அதுல 2 டிபார்ட்மெண்டே உருவாக்கிட்டோம். உருவாக்கிட்டு நாங்க ஒரு இன்னொரு பொய் மேல போய் இப்ப எந்த பொய்க்கு நாங்க எந்த பொய் சொன்னாமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது 3 பேரா பிரிஞ்சு சரி நாங்க 3 பேர் தனியாவும் இன்னொருத்த 3 பேரும் தனியா. அதுல எங்க கூட இருந்தவங்க நாங்க 2 பேரும் பண்ணோம். அவன்கிட்ட எப்படி சொல்ல, அவன் பண்ண முடியலன்ட்டான், கஷ்டமாயிடான்னா எங்களுக்கு அவன் கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டான். இந்த மாதிரி எல்லாம் சொன்னான். அவன் ஏன்னா கரெக்ஷன்லாம் பார்த்து சொன்னான். ஆனா மத்த 3 பேர் இருக்கிறானுங்க, அதுல ஒருத்தன் கூட பரவாயில்ல, ஏதோ எங்களுக்கு காப்பி அடிச்சான்னு சொல்லலாம். இன்னொருத்தன் ட்ரை பண்ணான். ஆனா ஒருத்தன் கம்யூனிட்டி பையன் எந்த கம்பெனி நாங்க சர்டிபிகேட் எடுத்தோம் அது கூட அவனுக்கு தெரியாது. தெரியாதனமா அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டான். இதுல வேற எங்களை வேற சொல்றான், நான் தான் காசு கொடுத்துட்டேன், நீங்க வந்து பைண்டிங் போடுங்கடான்னு. இப்ப பைண்டிங் போடுறதுக்காச்சும் அவனை போடுறா. சரி கம்ப்யூட்டர் இல்ல உங்க ஏரியால நீ போய் தொலை மாட்டோம், விட்டு தொலைவா. பைண்டிங் போடுற கடை எல்லா ஏரியாலையும் இருக்கும். இங்க எங்களுக்கு காலேஜ் பக்கம் நாங்க காலேஜ் முடிச்சுட்டு அது எப்ப மாடல் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியானமே ஓடி வரோம். 12 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் பைண்டிங் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். இருந்துல போடான்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு கிளப்பின்னு. நான் என்ன சமைச்சிட்டேன், நீங்க போடுறீங்க என்ன, நீங்க ஒன்னும் போடலான்னு நான் இருக்கிறேன். பாத்துட்டு உனக்கு வைண்டிங்க வேற போட்டு கையில பொச்சனாப்புல கொடுப்பாங்களா? ஆமா, கால ஒளி செம்ம கேள்வி கேட்டான். என்னால முடியல அவன் பண்ணதுக்கு. நான் ஏற்கனவே அவனுக்கு எனக்கு ஆக மாட்டேது, வேற விஷயம் தான். பேச 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 அவன் எப்படி சொல்லுவான். சில பேர்லாம் இன்னுமே நான் தெரிஞ்சு காலேஜ்ல எல்லாருமே மெச்சூரா இருக்க மாட்டானுங்க. பாதி பேர் குழந்தை தெரியானுங்களா தான் இருக்கிறானுங்க. ஸ்கூலோட கேவலமா பண்ணுங்கிறானுங்க. இந்த அவனன்ற மாதிரி ஆகிட்டானுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டான். அவனே வரலன்னு சொல்லிட்டு நாங்க போனாலுமே ஏன்னா நாங்க வரலன்னா திரும்ப என்ன ஒரு வாட்டி கூப்பிட மாட்டேன்னு வேற கேள்வி வேற கேட்பான். அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்? நாங்க ஒரு பிளான் போடுவோம், கிரிக்கெட் ஆடலாண்டா, படத்துக்கு போலாண்டா, கேம் ஆடலாண்டான்னு போயிடுவோம். இவன் வரல, அவன் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரான்னு வச்சுக்கோங்களா. அந்த தூரத்துல இருந்து வரதுனால என்னால வர முடியாது. வரலன்னா போய் தரடா, நான் அங்க போறேன்னு போயிடுவோம். அடுத்த நாள் வந்து நான் வரலன்ட்டு அதுக்காக நீங்க போயிடுவீங்களான்னு கேட்பான் எங்கள்கிட்ட வந்து. ஏப்பா நீ ஒரு ஆள் வரலன்னா நாங்க போக கூடாதுன்ற மாதிரி சண்டைக்கு. அது கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வருவான். நான் காலேஜ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படிதான் பழம். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால சரி சண்டைக்கு அவ்வளோ போயிடக்கூடாது, அமைதியா சொல்றது பார்த்தா பாயக்கலாம். நானும் முடியல இவங்களை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் காலேஜ்ல இன்னும் முடியல. இந்த இந்த கூலி இருக்கிறது இது இருக்கிறதே பெரிய தலைவலி. ஏன்னா இங்க நீ செம்முக்கு முன்னாடி அவசர அவசரமா பண்ணுகிறானு. அது பார்த்தா நான் முதல்வன் ஒரு மாதிரி. இது வந்து இப்போ மோஸ்டா எல்லா காலேஜ்லயும் இருந்திருக்கும் நான் முதல்வன்றது. ஏன்னா எப்பவுமே டைம் எடுத்து பின்னாடி கடைசியில தான் கொடுப்பானுங்க. ஸ்டார்டிங்ல சும்மா தான் இருந்திருக்கும். சும்மாதான் இருந்தோம் அந்த செம் ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு. இவங்க வந்து கடைசியில வந்து தூக்கி வைக்கிறானுங்க. இந்த மாதிரி தம்பி உங்களுக்கு நான் முதல்வன் இருக்கு, ஒரு 4 நாள் கோர்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சுட்டு தான் போனாங்க. 4 நாள் கோர்ஸ்ல 3 நாள் தான் எடுத்தானுங்க. எங்கள்கிட்ட சொன்னது 4 நாள், எங்களுக்கு எடுத்தது 3 நாள். நானும் சைன் போட்டு அட்டெண்டன்ஸ் சைன் போட்டது 15 நாள் கணக்கு. என்ன தெரியல. இதுல வேற நாங்க இந்த சைட்ல இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டும் பாக்கணுமா, இந்த நாள் முதல்வனையும் நாங்க அட்டென்ட் பண்ணணுமா. இதுல வேற இது எனக்கு பதற முப்பது கொஸ்டினுக்கு மேல டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. 30 நிமிஷம் ஒவ்வொரு ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. 150 அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. 150 கொஸ்டின் அவனுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் 150 அனுப்பிட்டானுங்க. ஆனா அது தேடி கண்டுபிடிக்கும். சரி நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா 150 தான், அது 30 தான், டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். நாங்க ஒரு 5 பேரும் உட்காந்து எஃபர்ட் போட்டுக்கிறோம். தலைவர் நிரூபிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஆளா எங்கால் போயிட்டாரு. 12 கொஸ்டின் தான் பண்ண முடிஞ்சு எங்களால. 11 தான். நான் ஃபர்ஸ்ட்
ஒரு 5 கொஸ்டின் மேல பார்த்தா மேல டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் பதற ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வேற பக்கத்துல பயமுறுத்தி விட்டானுங்க. ஏய் டைம் ஓடுறதா அவ்வளவு வேண்டாம், முடிஞ்சுன்னா நீ ஃபெயில்றான்னு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் செவனேன்னு ஆன்சர் நான் தேடி முடிச்சு ஐயோ அதுக்கப்புறம் டைமும் முடிஞ்சிச்சு, போடுறவங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இதான் கடைசி செம் முடிச்சு வெளில போகணும் பார்த்தா முன்னாடி உட்கார வச்சிருவானுங்களான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொரு வாட்டி அட்டென்ட் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணா அட்டென்ட் பண்ணலாம் தெரிஞ்சு. அதான் சரியா இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நிம்மதியா உட்காந்து அதை முடிச்சு அதை அப்லோட் பண்ணி அது ஒரு டுபாக்கூரான எக்ஸாம். இவனுங்கள கணக்கு பேரு கணக்குதான் ஹெட் கவுண்ட்ன்ற மாதிரி தான் எடுக்கிறானுங்க. அதை எல்லா காலேஜும் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாம இல்ல நம்ம செகண்ட் இயர்ல வந்துட்டா செகண்ட் இயர்ல செகண்ட் இயர்ல வந்தது. ஃபர்ஸ்ட் இது எம்எஸ் எக்ஸலுக்கு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா ஆலி அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு ஒண்ணு கொண்டு வந்தானுங்க. அது ஏதோ பரவாயில்ல, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா போச்சு மார்க்கெட். எங்களுக்கு இத்தனை வருஷம் காலேஜ்ல அது ஒண்ணுதான் எங்களுக்கு புரிஞ்சு நாங்க எங்களுக்கு ஆசையா வந்து கத்துக்கிட்டோம். என் காலெல்லாம் வீங்க விட்டு வந்து கத்துப்பண்டான்னு வந்தோம். இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அது ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாப்போம். இப்பதான் அதெல்லாம் ஆரம்பிச்சு ஃபுல்லா இறங்காம ஒரு சைடு எல்லாம் வச்சுக்கிட்டு பொறுமையா கத்துக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருமே சொல்ல மாட்டேன், எங்களுக்கு நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம், அதனால நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்களும் எங்களுக்கு பேஸ்ல ஒரு 1% நாங்க பிராக்டிகலாவே பண்ணி பாத்துக்கிறோம். அதனால ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். யாரும் கொஞ்சம் காசை போட்டு அதே பிராக்டிகலா உண்மையிலே ரியல் காஸ்ட் போட்டு பண்ணணும்னா அது ரொம்பவே டேஞ்சர் தான். ஏன்னா பொறுமையா யோசிச்சு இதுல போடணும், கொஞ்சம் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அதுதான் கத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. கத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுல போட்டா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இது ரிட்டர்ன்ஸ் வரும். அது ஒரு ஸ்டாண்டர்டா தெரிஞ்சிடணும் அதை பத்தி. அது தெரியாம போறது. அதுக்கப்புறமா இப்ப என்ன இந்த ரிப்போர்ட் வேலை முடிஞ்சு இந்த நன்முதலாம் முடிஞ்சு ரிப்போர்ட்டுக்கு கடைசி வரைக்கும் இது மிஸ்டேக் மேல மிஸ்டேக். ஆனா நாங்க வந்த அந்த ஹெச்ஓடி கைடுக்குள்ள வந்த பசங்களுக்கு அவ வந்து ஒரு வாட்டி கூட இதுவே சொல்லவே இல்லை ஓகே பண்ண. கடைசி நான் யாருக்குமே ஸ்ட்ரைட் ஓகே சொன்னதே இல்லை. கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இதுலயும் நாங்க வேலையை பார்த்தோம்ல, நாங்க பண்ண கம்பெனிக்கு ஒரு ரெண்டு பேஜுக்கு மேல கம்பெனி ப்ரொஃபைல் எதுவுமே கிடைக்க மாட்டேல. ஏன்னா ஒரே விஷயத்த திரும்ப போட்டாலும் ஒத்துக்க மாட்டான். நாங்க ஒரே விஷயத்த ரீப்ரைஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இடத்த ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவே அவ கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணோம், பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தா எங்களுக்கு கம்பெனியோட ப்ரொஃபைலே கிடைக்கல. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல எந்த கம்பெனியுமே மெயின்டைன் பண்ணுவோம் அவ்வளவு இதுல வெளியில கம்பெனி ப்ரொஃபைல். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், யோசிச்சு பார்த்தோம் இந்த கம்பெனி இது கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சோ இந்த கம்பெனி கிட்டே நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரான்ச்சோட பினான்சியல் கிடைச்சு போட்டுடலான்றதுக்காக இந்த கம்பெனி ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கா அந்த மாதிரி தேடும்போது ஒரு கம்பெனி இருந்தது. அதை தூக்கிட்டு போய் அதுல சர்ச் பண்ணி பினான்சியல் சம்மரின்னு சொல்லிட்டு இன்கம் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் உள்ள போட்டேன். அதுலயே போட்டதுக்கு அப்புறம் ஆப்பு வைக்கிறா, இது நீ போட்டது ஓகே, எனக்கு வந்து 5 இயருக்கான ரேஷியோ அனாலிசிஸ் வேணும்னு. அப்படின்னு போடணும். இங்க ஆனா எந்த ஸ்டாஃபுமே அதை பத்தி வாய கூட நோண்டல. ரேஷியோ அனாலிசிஸ் வேணும், இவ ஒருத்தர் ரேஷியோ அனாலிசிஸ் கேட்டேன். ஒரே ஒருத்தர் என்ன சொன்னா அதை எடுத்து போட்டோ பண்ணி வச்ச மாதிரி இருப்பா, அது நீயே டேபிள் கலம் போடுன்னா அவ்வளவுதான் சொன்னானுங்களே. அதிகபட்சம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொன்ன கரெக்ஷன் என்ன அது மட்டும்தான். ஆனா இவ பண்ணா இது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. பாஸ்ட் 3 இயரோட ரேட்டிங் வேற எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான், அது தூக்கி எடுத்து போட்டதுக்கு ஓகேப்பா இதுவேன்ட்டாங்க. சரி இவ்வளவு சொல்றான், என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு இருந்த ஒரே ஒரு காக்கும் கடவுள் சாட் ஜிபிடி, அப்புறம் இன்னும் ஒரு ஏஐ பெர்ப்ளெக்சிட்டி. அவனுங்க எல்லாமே இந்த ரிப்போர்ட்டே இல்ல. அதேதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே போடு, அந்த சாட் ஜிபிடில போட்டு இது அப்படியே இது போட்டு இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஒரு 5 ரேஷியோ மட்டும் எடுத்து கொடுத்தான் போட்டேன். அவ அதுவுமே தப்புன்னா, என்னப்பா தம்பி உனக்கு கம்பெனி எல்லாமே நெகட்டிவ்ல போகுது. ஏன்டா கம்பெனி நெகட்டிவ்ல போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாங்க அதை ப்ராஃபிட்ல ஏத்தி விட முடியும் போயிட்டு கேள்வி கேட்கறா. ஏன்னா அவங்க இது ரேஷியோ எல்லாம் பார்த்தேன், ரேஷியோல எல்லாமே நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இப்படி வரக்கூடாதுன்னா இல்லை எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு, போட்டு பார்த்தேன், கம்பெனி நெகட்டிவ்ல தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும், வேற என்ன ஆன்சர் நீ எதிர்பார்க்கற நீ எங்க கிட்ட இருந்து புரியல. ஆமா இப்ப இவங்க இன்டர்ன்ஷிப் போக சொல்றானுங்களா, ப்ராஃபிட்டான கம்பெனியை பார்த்தா போக சொன்னாங்க. கம்பெனி போங்க அவ்வளவுதான் சொன்னானுங்களே. இதுல இப்ப ரிசல்ட் எப்படி வந்தா அவங்களுக்கு என்ன? முட்டு பசங்க எல்லாமே பேங்குக்கு போயிருக்கானுங்க.
ஒண்ணு ஆமா. கம்பெனி இன்ஸ்டியூஷன் இல்லைன்னா நீ நாம எடுத்த கொஸ்டின் கார்பரேட் செக்ரட்டரி இதுக்கு ரிலேட்டடா போகணும். இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்தோம். எல்லாருமே பேங்குக்கு போயிருக்காங்க. அவ்வளவு எதுவுமே கேள்வி கேட்கல. இதுக்கு மட்டும் அவ கேள்வி கேட்கறா. பினான்சியல் மாதிரி சரிப்பா நீ சொல்லு, நானே உனக்கு இங்க ரேஷியோ அனாலிசிஸ் போடுறேன்னு. சரி ஓகே அவளே சொல்றா, கொடுத்து விடுவோம், கொடுத்து விட்டேன். அவளே ரெடி பண்ண இதெல்லாம் யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வந்த வைவால எக்ஸ்டர்னல் யாருமே வரல. இவனுக்குலாம் நம்ம ஜோரம் ஃபுல்லா உட்காந்தாங்க. என் பேர் வந்து ஏல ஆரம்பிக்கிறதுனால நான் தான் ஃபர்ஸ்ட் கால வழி. அதுலயும் ஒருத்தன் பண்ணா எங்க டியூட்டர் ஒருத்தன் ஜோரம் கடைசியில தூக்கி போடு. கடைசி 3 மணி வரைக்கும் உட்கார வச்சானுங்க. அது அந்த ரிப்போர்ட் டே அப்படியே சொல்றோம். ஃபர்ஸ்ட் நாங்க போனோம். எப்பவுமே காலேஜ் போறது முன்னாடி வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இவனுக்கு என்ன ஆரம்பிக்குதா இல்ல மதியானம்னா நாங்க வெளியே இருந்துருவோம். ஏன்னா காலேஜுக்குள்ள போயிட்டா இவனுக்கு பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருப்பானுங்க, கத்தினே இருப்பானுங்க. அவனுங்களால நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால வெளியே போன்னு பார்த்தா இவனுக்கு பார்த்து பல வாட்டி நாங்க வந்து கிளாஸுக்குள்ள உட்காந்து தம்பி இன்னைக்கு கேன்சல் பண்ணான்னு முதல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது மெயின் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரிங்க. கிளாஸுக்குள்ள அதுக்காக வந்து ஒண்ணுமே இல்லைன்றுவானுங்க. அந்த வேகத்துக்கு அப்படியே ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல ஓடுவோம் பாருங்க ஒரு ஓட்டம் கதவு சாத்துறதுக்கு. அது அதான் அந்த அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நான் வெயிட் பண்ணிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போனோம். போயிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் ஆக போப்பா உங்க ரெஜிஸ்டர் நம்பர் எப்ப செமஸ்டர் எழுதுற எக்ஸாம் அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ன்ட்டாங்க. சரி ஓகேன்னாச்சு. நாங்க உட்காந்து ரெடி ஆயிடுறோம். பிபிடி எல்லாம் ரெடி பண்ணோம். அது முந்தின நாள் தான் அதுவும் ஏஐ வச்சுதான் பிபிடி ரெடி பண்ணோம். அது அந்த ஒரு ஏஐக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அது தனியாக ஆமா. அது சரி பிபிடி இருந்தாதான் விடுவானு அவனுக்கு அது வரைக்கும் சொல்ல முடிஞ்சவங்க பண்ணுங்க நானுங்க. அதுக்கப்புறம் பிபிடி இருந்தாதான் விடுவானு அப்படின்னு வரணும்னு சொல்லிட்டானுங்க. நாங்க எப்படியே பண்ணிட்டு போயிட்டோம். போயிட்டு உட்கார்ந்து நகரம் ஒரு 20 நிமிஷத்துல ஆரம்பிக்கு போது பண்றேன். எங்க டியூட்டர் ஒருத்தன் ரூல்ஸ் போறான். எங்க ஹெச்ஓடி கூட போடல. பிளாக் ஷர்ட் போடக்கூடாதான், ஜீன் போடக்கூடாதான், இன் பண்ணணுமா இன் பண்ணும். சரி விட்டு ஃபுல் ஹேண்ட்ல பிளாக் ஷர்ட்ல என்ன இருக்குன்னு இன்னும் ஏற்கனவே எங்க வீட்டுல சண்டை போட்டுனுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கே பிளாக் ஷர்ட் போடக்கூடாதுன்னு அந்த பிளாக் ஷர்ட் என்னடா அவங்களே பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. இவனுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம என்ன புரட்சி பண்ண போறோமா இல்ல ஏதாச்சும் அவனுங்களை எதிர்த்து பேசிக்கிறோமா பிளாக் ஷர்ட்டை போட்டு ஒழிங்க. அவனுங்க அவன் பண்ணிட்டு சரி எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க பண்ணிட்டு அவனுங்க என்னன்னு கேட்பான்னு பார்த்தா நான் போய் சரி லைன்ல நின்றோம். அடுத்தடுத்து நான் அந்த நைட் போய் நின்றா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு என்னை ஒருத்தன் தூக்கிட்டு போனா என் டியூட்ரு. எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. சொன்னா இல்ல இல்ல நீ தான் வரணும், நான் உன்னையதான் கேட்பேன் அப்படின்னா போய்த்திரடான்னு போனோம். டக்கின் பண்ணல, ஃபுல் ஹேண்ட் போடல, படிச்சுதான் விட்டுருந்தேன். அப்படியே போய் நீட்டினேன். பரவாயில்ல கொஞ்சம் வேணா கூட நான் இன் பண்ணிக்கலாம். தலைவன் கேஷுவலும் வந்தான் அன்னைக்கு. என்கிட்ட நார்மலா ஃபார்மல் ட்ரெஸ் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக் ஜீனு, நான் ஷர்ட், அவ்வளவுதான். அந்த பிளாக் ஜீன் அந்த ஒரு வாரம் ஓடும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளூ ஜீனும் ஒரு லைக்ரா பேண்ட் தான் வச்சிருப்பான். அவ்வளவுதான் என்கிட்ட என்னோட ட்ரெஸ்ஸே அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே. காலேஜ் முடிச்சதுக்கு ஒரு பிளாக் ஜீன் ரொம்ப மிக்க ஒரு பெரிய கும்பிடுவேன். கடைசி வரைக்கும் பிளாக் ஜீன் கை கொடுத்து நின்னு பேசிச்சு. அத போய் நான் ஃபார்மல்ஸ் போடுறான்னா நான் எங்க போய் போடும் போடா. என்னால ஃபார்மல்ஸ் கெட்டாவல வேர்த்து ஊத்தி நிக்குது. இப்பெல்லாம் பாத்துன்னு போடல ஜீனுக்கு தான் வேர்த்து ஊத்துன்னு வச்சுக்கோங்க. சரி அந்த ட்ரெஸ் ஏன் ஒரு நல்ல ட்ரெஸ் ஏன் காலேஜ் போட்டாலும் அது கெடுக்கணும். அது வெளியே நல்ல விஷயத்துக்கு எங்கேயாச்சும் போட்டுக்கலாம். காலேஜ் எல்லாம் போட தரோன்னு அப்படியே வந்தது. வந்து அவனுங்க இவ்வளவு பண்ணும். ஒரு 3 மாசம் எஃபர்ட் ஆயிது. 4 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 5000 ரூபாய் காசு போய் உள்ள போய் ஒரு 4 நிமிஷம் தான் அதிகபட்சம். நான் என் பிபிடி அப்படியே படிச்சேன். நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இங்கிலீஷ். இப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசிட்டு போவீங்க. பேசணும்னு நினைச்சா பேச முடியல. மைண்ட்ல ஒண்ணு இருக்குது, வாயில ஒரு மாதிரி வருது. மைண்டுக்குள்ள பர்ஃபெக்டா ஒரு இங்கிலீஷ் பில்ட் ஆயிருக்கும். வாயில வரும்போது பில்ட் ஆகுது. கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங்லாம் நடக்கும் ஸ்டாமரிங்லாம். அதுல மொத்தமா இங்கிலீஷ் மாதிரி பேரே கொஞ்சம் குழப்படி. ஐஎம்டி ஐட்டம் டான்சர் அந்த மாதிரிலாம் வரும். சரி எக்ஸ்டர்னல் இருப்பாங்க பார்த்தா எக்ஸ்டர்னலே இல்ல. எங்க ஹெச்ஓடி எங்க டியூட்டர், அதான் எங்க கைடு டியூட்டர், அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. போய் அவங்க கொடுத்தா அவனுங்க அந்த ரிப்போர்ட்டை சும்மா ஒரு 4 பேர்த்த பொறுத்தா அந்த எங்க டியூட்டர் தான் சரி ஒரு 2 பேஜ் எடுத்து கேள்வி கேட்கணும். எங்க ஹெச்ஓடி எப்பயும் போல ஒரு டிபார்ட்மெண்டேஷன் என்ன இருக்கு, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா கேட்டு விட்டா. இதுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ணன்ற மாதிரி. அப்புறம் ஒரு அந்த லூசு கூதியான் கூட உட்காந்த லூசு கூதியான் கேள்வி கேட்கறேன். நான் நோண்டி தான் கேட்பேன் ஆர்ஓசி ரெஜிஸ்டர்ட் ஆஃப் கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்டான். பார்த்தா எங்கடா இருக்குதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சதா இந்த ஊரு பாண்டு நான் சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா இவருக்கு அவனுங்க எங்க காலேஜ்ல எல்லா காலேஜுமான்னு தெரியல.
இவனுங்க ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு 4 பட்டம் வச்சுக்கிறானுங்க, MBBA, MBS ஏதோ வச்சுக்கிறானுங்க. அது படிக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அது படிச்சிருந்தா ஒரு ஒரு நல்ல இங்கிலீஷும் நல்லா சொல்லி கொடுக்குற திறமை கன்ஃபார்ம் வந்திருக்கும். நான் படிச்சிருந்தாலே நல்லா சொல்லி கொடுப்போம் போல. எங்களுக்கு இருக்கானுங்களே அந்த அவன் அந்த கம்யூனிட்டி இருக்கானே, அந்த எனக்கு யூடியூப்பான ஒரு கம்யூனிட்டி, அவன் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான். ஃபாண்ட் ஸ்டைல்னு எப்படியா என்ன இவர் இங்க வந்து பான் சைஸ் பான் சைடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியாதவங்களை போயிட்டு எங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்க வைக்கிறானுங்க செகண்ட் செம்ல. போயிட்டு நாங்க பார்த்தா நாங்க அவங்க ஒழுங்கா அவனுக்கு சொல்றதுமே நாங்க பண்ணிருந்தா எங்களை பார்த்து சூப்பர் பண்றோம். ஒண்ணும் இல்ல, வேர்டு எக்ஸல்ல டேப்ல காரம் ஓபன் பண்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, மத்தவங்களுக்கு தெரியாது, சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தவனுங்க அவங்க எல்லாம் லேப்டாப் இல்ல அவங்க எல்லாம் தெரியாதுன்னா சரி ஓகே சொல்லித்தர, ஓகே அவன் சொல்லித்தர மாதிரி முதல்ல தெரியணும்ல, அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு ப்ரொஃபசர்ஸா. அந்த அளவுக்கு காலேஜ் இருந்திருக்கு நாங்க முடிக்கிறப்ப. இப்ப அதுக்கும் மேல இப்ப ஏ சர்டிபிகேட் நாக்ல இருந்து இன்னும் என்னத்த பண்ணுவானுங்க. ஆமா, இப்ப அடுத்த அட்டானமஸ் ஆயிடுச்சுன்னா அவனுங்களால கையிலே பிடிக்க முடியும், அவனுங்களே அரியர் போட்டு அவனுங்களே காசு கட்டிப்பானுங்க. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க, சும்மா அள்ளி போடுவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் காசு நமக்கா, ஆனா எதுக்கு வாங்க எதுக்குன்னே தெரியாது எதுக்கு வாங்குறானுங்கன்னு. வாங்குவானுங்க மொத்தத்துக்கும். லேட்டா வந்தா 50 ரூபா ஃபைனா, 10-20 ரூபா. எப்ப மாத்தினானுங்கன்னா இந்த கல்ச்சரல்ஸ் வர டைம்ல இருந்தது. அப்போ லேட் 9 காலுக்கு ஃபர்ஸ்ட் 10 மணிக்கு தான் இருந்தது. 9 காலுக்கு லேட்டா வந்து 50 ரூபா ஃபைன் போன்னு எல்லாருக்கும் போட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க. அதுவும் இல்லாம கல்ச்சரல்ஸுக்கே போக மாட்டான் இவனுக்கு. கல்ச்சரல்ஸ் சேர் உடைச்சா அதுக்கும் எங்களுக்கு சேர்த்து காசு வாங்குவானுங்க. காமன் கேட்டு வாங்கி. இன்னைக்கு கூட இன்னைக்கு எப்ப பேசுறோம்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஃபேர்வெல் எனக்கு இன்னைக்கு தெரியாது, கேன்சல்னு மெசேஜ் வருது. கேன்சல் நீங்க மெசேஜ் அனுப்பும் போது தான் தெரிஞ்சது அப்ப நமக்கு இன்னைக்கு இருந்து. ஆமா, எங்கள்கிட்ட எங்க சீனியருக்கு ஃபேர்வெல் வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுங்க. அதே மாதிரி இந்த வாட்டி ஜூனியர்கிட்ட பண்ண சொல்லிக்கிறானுங்க. ஜூனியர் பசங்கள்ல இன்னும் அப்படியே நான் எங்க சீனியருக்கு எல்லாம் ஒரு ஆளுக்கு போட்டோ ஃப்ரேம் போட்டு தரேன், ஆளுக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. நான் ஒத்தால ஓடி நான் அதான் அங்க காலேஜ் போய் நான் அனுப்பாமலே தான் இருந்தோம் எல்லாரும். எங்க செட்டு அனுப்பாம இருந்தோம். அப்ப போய் கேட்கறான் ஏன் அனுப்பலன்னு. நாங்க சொல்றோம் அங்க இருக்கிற ஒருத்தன்ட்ட என் பேரை சொல்ல சொல்லு, நான் என்ன பண்றேன் எங்க இருந்து வரேன்னு சொல்லி நான் அனுப்புறேன். அவனு அந்த மயிராண்டிலையும் ஒண்ணும் தெரியாது. எங்களோட ஒரே ஒரு கொரியருக்கு எங்கள்கிட்ட இருந்து வாங்கின 100 ரூபாய் என் கையில ஊத்துறேன், நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 100 ரூபா கொஞ்சம் செலவுக்கு ஆச்சு, ஆளுக்கு ஒரு 6 பேருக்கு 600 ரூபா எங்கேயாவது போய் நல்லா கொஞ்சம் சாப்பிடுவோம். இங்க பக்கத்துல எங்க நல்லா பீஃப போடுவோம், இறங்கலாம். இந்த காலேஜ்லயே எங்களுக்கு நல்லதுன்னா பீஃப் திங்கிறது தான். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கே கிளம்பி போவோம். டெய்லியும் எல்லாம், ஆனா டெய்லியும் சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். மாசத்துக்கு ஒரு வாட்டி அழுத்து போயிடும். சுகமே அது வேற. அதான் ரேரா எவனாச்சும் ஒருத்தனுக்கு அந்த ஒருத்தனுக்கு கிரேவிங்ஸ் அது மாதிரி எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு தோணும் நம்ம இன்னைக்கு சாப்பிடலாமான்னு கேட்டா எனக்கு ஓகே தான். நான் எப்பவுமே பீஃப் சாப்பிடுறது ரெடி. பீஃப் சாப்பிடுறது ஒரு மயிரும் தப்பு இல்லை, அது ஜஸ்ட் அ மீட், அவ்வளவுதான். ரெட் மீட், அதுல கொஞ்சம் ப்ரோட்டீன் எங்களுக்கு. அதுவும் இல்லாம நாங்க ஒர்க் அவுட் பண்றதுனால அது நல்ல எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தான், நல்லதான். பொரோட்டா கூட விட்டா பற. அதுவும் தின்னுட்டு அப்புறம் கடைசியா அந்த ஜிகர் அடிப்போம் பாருங்க, அந்த நாங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் போய் சாப்பிடுவோம். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டே எங்களை அந்த மாதிரி சிரிச்சுன்னு கிடப்போம். அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. அது எப்படின்னா காலேஜ் முடிய கடைசி மாசம் 3 மாசத்துலதான் காலேஜ்ல எங்களுக்கு நல்லதுன்னே நடக்குது. வெளியே சுத்துறது, கிரிக்கெட் ஆடுறது, அதெல்லாம் இப்பதான் பண்ணி முடிச்சு அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சத்தியமா போகவும் தோணல கிரிக்கெட்டுக்கு, அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது. கொளுத்துது. ரியாலிட்டி சக்ஸ். இப்ப ரியாலிட்டி சக்ஸ் இன் 360 டிகிரிஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த செகண்ட் தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனா சத்தியமா இப்படி ஒன்னும் எதிர்பார்க்கல, லைஃப் இப்படி புரட்டி போக்குன்னு. இப்ப நிறைய சூத்தடி வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா சரி ரியல் லைஃப்னு வரும்போதுதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது டேஸும் குறையுது. இந்த காலேஜும் முடிய போதும். இன்னும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கு. அதுவும் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் காலி. அதுக்கப்புறம் என்ன பண்ண எதுவுமே கிடையாது. காலேஜ் படிக்கிறேன்னே சொல்ல முடியாது, சும்மா இருக்கிறேன்னா அதிகபட்சம் சொல்ல முடியும். அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க எல்லாரும் கேட்கறாங்க. சரி பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் போடுறோம், அதையும் எங்களால முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் காசு சுத்தமா இல்ல, காசும் இல்ல. ஆனா பட் ஒரு டீசென்டான ஒரு பிளான் தான். ரொம்ப ஹை ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, மேபி அதுல வளர்ந்தா ப்ராஃபிட் வரும். இப்போதைக்கு அது ஒரு டீசென்டான ஒரு பிசினஸ். ஆனா வீட்டுல அதுக்கு கொஞ்சம் வீட்டுல பயப்படுறாங்க. அதே சமயம் இன்னும் ஒரு சில பேர்லாம், நான் பாசிட்டிவாவும் சொல்றேன், ஒரு சில பேர் நெகட்டிவாவும் பேசுறாங்க. படிச்ச படிப்பு என்னடா ரொம்ப கம்மி, பாசிட்டிவ் ஒரு 10% இல்ல 20% தான் இருக்கு. 80% ஒருத்தன் கேட்கவே மாட்டான். இல்லன்னா அது என்னடா இதெல்லாம் ஒரு கைதான்றான்.
நாங்க நேர்ல பாக்குறோம், நாங்க எப்பயும் பண்றத அது மாதிரி நாங்க பண்ணலாம்னு நினைச்சோம். அது சொன்னா புரிஞ்சுக்கல அவனுங்க. ஒரு சில பேர் நம்ம கேட்ட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐடியாஸ் சொல்லுவாங்க, அது நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அப்படி சொல்றியா? ஓகே, ஒரு தேங்க்ஸ். நம்ம ஐடியா இன்னும் கொஞ்சம் வளர்த்ததான் செய்யறானுங்க. ஆனா போக போக அவங்களே இப்ப நம்ம மேல டவுட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னப்பா அப்ப சொன்னியப்பா இன்னுமாடா பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் கூட எடுக்காம இருக்கீங்கடான்றானுங்க. ஸ்டெப் எடுக்கலாம், கையில துட்டம் இல்ல. வீட்டுல கேட்டாலும் வீட்டுல திருக்கி கேட்டா பயப்படுவாங்க. ஏன்னா வீட்டுல அந்த நிலைமையில தான் இருக்கும் காசுக்கு. சோ எப்போதுமே பெத்தவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். என்னடா இவன் எடுத்தோன்னே இப்படி சொல்றானே, காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு ஏதாவது இந்த மாதிரி நினைச்சா இவன் இப்படி சொல்றானே பதட்டம் வரும். அவங்களுக்கு என்னன்னா இத்தனை வருஷம் இவ்வளவு செலவு பண்ணி அந்த செலவு பண்ண காசு வச்சு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா கூட நம்ம பணக்காரன் இருந்திருப்போம் போல. இந்த படிப்புல போட்டு பையனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டடிஸ் ஹெல்ப் ஆகும், நாலேஜ் ஹெல்ப் ஆகும். இத்தனை வருஷம் என்ன ஒரு 15 வருஷம் அதிகபட்சம் கரெக்டா வந்துருச்சு. 15 வருஷம் அவங்க காசை போட்டு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு நம்ம பையன் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுற கூடாதுன்றத இவ்வளவு வருஷமும் அவங்க போட்டு இருக்கிறாங்க. அதோட இம்பாக்ட் அதோட ரிசல்ட் வரலையேன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நம்மளுக்கு செருப்படி வாங்குறது நம்மளுக்கு தான் தெரியுது. ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து படிக்கிறதுனா நீங்க காலேஜ் போய் படிக்கிறது, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இங்க படிக்கிறது இதோடய முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நீங்க படிக்கிறதுனா ஃபுல்லாவே உங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை மாத்திப்பீங்க. நீங்க வேலைக்கு போறதுக்கும் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இருக்காது. ஆமா. இப்போ எங்களுக்கே பாத்தீங்கன்னா காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபர்னு ஒண்ணு வந்தது. பெருசா கம்பெனி எல்லாம் எதுவுமே வரல, பேருக்கு ஒரு 4 அதுக்கும் எங்க அந்த டியூட்டர் புண்டாம எங்க கும்பல் நாங்க வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்க பாஸ் ஆயிடுவோம், படிக்காம இருக்க மாட்டோம், ஆனா கவனிக்கவும் மாட்டோம். எங்களுக்குள்ளே நாங்க பேசினே இருப்போம். அதுல அவன் குறை வச்சு ஏன் இன்டர்ன்ஷிப் போல வந்தது சார், வந்தது ஒரு கால் சென்டர், ஒரு நல்ல கம்பெனினா பரவாயில்ல, கோலானகரம் கால் சென்டர், ஏன் இந்த கம்பெனிக்கு என்ன குறைச்சல இப்ப இருந்தே இப்ப கெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஓகே, இன்டர்ன்ஷிப் கெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஆனா அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க அதையுமே மொக்கையா தான் பண்ணுகிறாங்க. ஒரு பெரிய அளவுக்கு பண்ணா கூட அதுல கெயின் பண்ணலாம். இதுல கெயின் பண்றதுக்கே ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கே தெரியுது வெளிப்படையா. அதனால போனே அதுக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கறோம். மெடிக்கல் கோடிங் கம்பெனி உள்ள வரான். மெடிக்கல் கோடிங்க்கும் எங்களுக்கும் என்ன இது? ஆமா, கிட்டத்தட்ட நாங்க படிச்சதுக்குமே இல்ல. அவங்க ஏதோ முடிச்சுட்டு ஏதோ வேலைக்கு போகணுன்ற மாதிரிதான் இப்போ சிச்சுவேஷனே இருக்கு. அதுக்கு இப்ப தனியா வர இப்போ படிக்கணும் போல அடுத்த கோர்ஸ். நீங்க இந்த வேலைக்கு வேணும்னா நீங்க இதை படிச்சிருக்கணும். அப்ப இத்தனை வருஷம் நான் படிச்சது எதுக்கு? எல்லாம் ஓம்புறதுக்கான்ற மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமா எதுக்குடா படிச்சோம்? நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்காத அடி இல்ல, ஏன் சொல்லிடுறேன். செருப்பட்டி சுண்ணாம்பட்டின்னு ஒரு நாள் ரணமா தான் இருக்கும். காலை ஒளிங்க டெஸ்ட் வச்சிருவானு அவனுங்களுக்கு தெரியாது நான் என் வீட்டுல எவ்வளவு அடி வாங்க வேண்டியது. அதுலயே ஒரு மேம், நீங்க உங்களை நான் வேணுதான் ஃபெயில் பண்ணுவேன், அப்பதான் நீங்க படிச்சு நல்ல மார்க், பப்ளிக்ல நல்ல மார்க் தான் எடுத்தேன், அது வேற விஷயம். ஆனா அவங்க போட்ட ஒவ்வொரு ஃபெயில் மார்க்குக்கும் நான் வீட்டுல கொஞ்சம் நஞ்சு அடி வாங்கல. அப்ப எங்க அப்பா என்ன தூக்கி ஆணில மற்ற மாதிரி ஸ்வைட் வருது. அது நடந்து சிரிப்பா இருக்குது. ஆனா அந்த நேரத்துல அந்த வயசுல அது எவ்வளவு ட்ரிகர் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். இவனுக்கு தெரியும். இவன்ட்ட ஒரு ஆள்கிட்ட தான் புலம்புவேன். இவன்ட்ட மட்டும்தான் எனக்கு இத்தனை வருஷம் நடந்த டிராமாலாம் தெரியும். அந்த அம்பான் வந்து குட்டியை தூக்குவான் பாரு, கழுத்தை பிடிச்சு அந்த மாதிரி தூக்கி வைப்பாரு. ஒரு இந்த ரேங்க்லயே ஒரு படம் சத்தியமா சொல்ற ஆவேசம் நல்லா இருந்துச்சு. நாங்க அதை என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் சிரிச்சுன்னே சொல்லலாம். நான் அதிகமா காமெடிக்கே சிரிக்க மாட்டோம். என் வீட்டுல எப்படி இப்ப ஆயிட்டானுங்க, நீ ஒருத்த நீ காமெடிக்கே சிரிக்க முடியாது, ஆதித்யா பார்த்துனுங்கிற அளவுக்கு சொல்றானுங்க. அது வந்து ஒண்ணு இல்லை, நம்ம லைஃப் அவ்வளவு அடிக்கடிக்கு அந்த காமெடியா தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த ஆவேசம் கூட நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு இப்போ வரைக்கும் மலையாள படம் எல்லாம் பீக்ல போய்கிட்டு இருக்கு. தமிழ் படத்துக்கு எனக்கு குறையே இல்ல, படமே இல்ல, ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வரோம் இருங்க. நீங்க அதுல பிளாட் எல்லாம் தேடவே தேவையில்ல, அது கதையே கிடையாதுதான். ஒரு மைன்யூட்டான சின்ன கதை, அதை எப்படி எடுத்துட்டு போனோம் ஒரு டைரக்டர் விஷயமா, டைரக்டர் வைஸ் சூப்பரா பண்ணிக்கிறார், ஆக்டர் வைஸ் சூப்பரா பண்ணிக்கிறார். ஆனா எனக்கு அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்னா, இவனுங்க ஆரம்பத்துல இந்த காலேஜ் பசங்க ஃபுல்லா சரக்கு தம்முன்னு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் இந்த கஞ்சா, சரக்கு, சிகரெட்டு இது மட்டுமே சின்ன பசங்க யங்ஸ்டர் தான் காட்டிடுறாங்க. நாங்களாம் எங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் கிடையாது. எங்களே மாதிரி ஆள் இருக்கதான் செய்யறானுங்க. ப்ரொஜெக்ட் பண்றது என்னமோ இந்த மாதிரிதான் இருக்குது. இந்த ஜென்சி இந்த ஜெனரேஷன் வந்து இப்படிதான் இருக்கும்னு ஒரு இது காட்டுறானுங்க போல, இந்த ட்ரெண்ட்ல இருக்கணும். இல்லன்னா அப்படிதான் இருக்கானுங்க போல. மண்ண எங்க ஏரியால நிறைய பேர் மாட்டுறானுங்கடா, பாக்கெட் வாங்கி வச்சு 4-5 பேர் போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. எங்க கூட எப்படி சொல்ல, எங்க கூட சுத்தினவனுங்கதான். நம்ம எங்க தெருவுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தெரு
சின்ன வயசுல சுத்தினானுங்க இப்ப எல்லாம் பேசுறது இல்ல, அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவனுங்க வீட்டுக்குள்ள பூந்து போலீஸ் பிடிச்சி பாக்கெட் பிடிச்சி அந்த அளவு இருக்கிறானுங்க. ஆனா அவனுங்க நம்ம யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறானுங்க, யூனிவர்சிட்டி பசங்க. மெட்ராஸ் நம்ம கேம்பஸ் இப்படி இருக்குன்னா யூனிவர்சிட்டி அதுக்கு மேல இருக்கு. அதான் எவனோ இந்த யூனிவர்சிட்டினா ஹையர் ப்ரொஃபைல் அப்படிலாம் இல்ல, இருக்கிற கூதியா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறானுங்க, பைத்தியக்கார கூதியா தான் இருக்கிறாங்க. அங்க அங்க நாங்க இருக்கிற ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது சரி அதே யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய காலேஜ் போனா ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வளரலாம் தான் நினைச்சோம். இன்னும் நம்மளோட இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட படிச்சோம்னா நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் நம்ம வளர்த்துக்கலாம், நம்மளோட கொஞ்சம் எப்படி சொல்ல பார்க்க டீசெண்டா இருப்பானுங்க, அவங்க கூட இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் இன்னும் மாறலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும்னு நினைச்சோம். அவனுக்கு நம்மளோட மோசமா தான் காலேஜ் வந்து தெரிஞ்சது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கானுங்கன்னு. இவனுங்க ஒண்ணு பண்றானுங்க, ரேண்ட்ல எத்தனையோ வாட்டி சொல்லிருப்போம், அவனுங்க ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு பண்றானுங்க. சரி அவனுங்க பண்றானுன்னு ஓகே, இத்தனை வருஷமா நம்ம எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிளாக் ஜீனு ஒரு ஷர்ட் அவ்வளவுதான் என் ட்ரெஸ் கோடு. அதுல நான் டைட்டோ லூஸோ அதெல்லாம் இல்ல, ஏன் எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா அதை போடுவான். இவனுங்க கொஞ்ச நாள் டைட்டா போட்டு எங்க ஸ்கூல் டைம்ல எல்லாம் அதை பிடிச்சி தச்சு காலோட லெக்கின் மாதிரி போடுவானுங்க. அப்ப அது கேட்டா அது ட்ரெஸ் இது அதான் இப்ப ஃபேஷன் நானுங்க. மத்த ஏதோ பண்ணிட்டு போங்கடா இந்த வெயிலுக்கு ஏதோ பண்றீங்கன்னு சரி அது விட்டா இப்ப அந்த காலத்துல நான் போடுவோம், எனக்கு லூஸா இருந்தா கம்ஃபர்ட்டா இருக்கும், காத்து உள்ளயும் இன்னும் அவுட் காத்து போகணும்னு அது ஃப்ரீயா இருக்குன்னு போட்டா கலாய்ச்சானுங்க, என்னப்பா இவ்வளவு தொலைதொலன்னு போடுற பெல்ஸான்னு கலாய்ப்பானு. மத்த நீ ஏதோ வச்சுட்டு போட எனக்கு அதான்ப்பா கம்ஃபர்ட்னா இப்ப அவனுக்கு அது ஓவர் சைஸ்டுன்னு போட்டு இருக்கிறானுங்க. இது என்ன புரியும் தெரியல. ஏஸ்தட்டிக்னு வரானுங்க, கையில ஒரு 10 விரலுக்கு 10 மோதிரத்தை போட்டுக்கிறானுங்க, மோதிரத்துக்கு காசு வாங்கிறானுங்க. கேட்க எங்கள்கிட்ட வந்து காசு பிச்சை கேட்பானுங்க, என்னடான்னு கேட்டா காசு இல்ல ப்ரோ, அப்ப எதுக்கு இவ்வளவு வாங்கி போட்டுக்கிறானு ஆஸ்தெட்டிக் ப்ரோன்னு வானுங்க. அம்மாட அவனுங்க இந்த டிஸ்க் பண்றான் போல, யாரு சொல்ல எவ்வளவு டெம்பிள் மங்கி சொல்லுவாங்க டிஸ்க் பண்றான் பண்ணான்ட்டு சஞ்சோய் அவன் அந்த மாதிரிதான் இவனுங்க இது பண்ணிட்டா அவனுங்க அப்படியே அமெரிக்கால இருந்து வந்துட்டானுங்களே என்ன சரி ஏதோ நினைச்சு பண்றானு வச்சுக்கோங்க, அது நீ அவனுங்களும் வச்சுக்கிறியோ இது ஏதோ ஒரு 2 பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு பண்ணிக்கிறியோ நீ பண்ணித்தோல. ஒருத்த எங்கள்கிட்ட வந்து அந்த டிஸ்க் எல்லாம் பண்ணக்கூடாது, இது பிரேவ் இந்த பிரேவ்னு வானுங்க மேல எல்லாமே லூஸ் ஊதிங்க தான் எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும். எங்க காலேஜே பெரிய லூசு கூதி. பொண்ணுங்க வந்து எப்படி ரவுண்ட் நெக் போடலாம், அது நான் எந்த குறையும் சொல்லல, ட்ரெஸ்ல நான் குறை சொல்லல, காலேஜ் முண்டாமனு சொல்றாங்க. பசங்க ரவுண்ட் நெக் போடக்கூடாதான், காலர் தான் போடணுமா. நாங்க என்னடா காட்டின்னு சுத்துறோம்னு தெரியல எங்களுக்கு. நாங்க போட்டா அது என்ன கிளீவேஜா இருக்கும், ஏதோ எனக்கு நாங்க என்ன கிளாமர் பஸ்ட் மாதிரியா இருக்க போறோம். எங்களுக்கு அது டி ஷர்ட்னா சட்டையோட டி ஷர்ட் கொஞ்சம் கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேர்க்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த டி ஷர்ட் போடலாம்னு பார்த்தா அதுலயும் காலர் டி ஷர்ட் தான் போடணும், ரவுண்ட் நெக் போட்டா வெளியே போயிடணும். சரி ஹுட்டி எல்லாம் போடணும்னா நாங்க ஹுட்டி போட மாட்டோம், எங்களுக்கு அது வெந்து தொலையும் அந்த கர்மம். உள்ள பனியனே போட தோணல, இவனுக்கு ஹுட்டி எல்லாம் போட்டு காலேஜுக்கு வருவானுங்க. காலேஜுக்கு வருவானுங்க ஸ்வெட் ஷர்ட் ஹுட்டி இதெல்லாம் எப்படி சொல்ல திக்கான கிளாத், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சம்மர்ல போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. வின்டர்ல போடலாம், ரெய்னி சீசன்ல அதிகபட்சம் போடலாம். இவனுங்க சம்மர்ல போட்டு வரானுங்க, அதுலயும் எப்படா போடுறீங்கன்னா அதுவும் அது ஸ்டைலுன்றாங்க. ஸ்டைலா இருந்தாலும் உன்னால முடியுதாடான்னா முடியலதான் ப்ரோனுவானுங்க. உங்க கிளாஸ் விட்டு நார்மல் இந்த சீனோ ஸ்காலருக்கே அவனுங்க பிடிப்பானுங்க, என்ன தம்பி சட்டையில காலர் இல்லன்னு. டேய் சட்டை மாடலே இப்படிதான்டா, ஆஃப் காலர்ல தான் அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. அதிகபட்சம் அடுத்தான இது பண்றதுதான் பண்றானுங்க, அடுத்தவன் பார்த்து நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அப்படிதான் பண்றானுங்க. எங்க கிளாஸ் லீடர் வந்து அவரோட மைண்ட் செட்டே எப்படின்னா இந்த 80s 90sல தான் இருக்கும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட்டா எதிர்பார்ப்பாரு, பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. பர்ஃபெக்ஷன் அதுதான் அந்த பாயிண்ட் ஸ்டைல் பர்ஃபெக்ஷன். தம்பி இதுக்கு நீங்க வந்து லெட்டர் எழுதிட்டு வாங்க, என் கேபின்ல மீட் பண்ணுங்க, எதுக்கு நாங்களா கண்டுபிடிச்சது எழுதுற லெட்டருக்கு கை அடிப்பான் போல கம்யூனிட்டி. நீ ஒரு நாள் லீவ் போட்டாலும் 2 நாள் லீவ் போட்டாலுமே அது கண்டுக்க மாட்டான். எப்பயாவது நீ ஏதாவது ஒரு கரை வச்சு உனக்கு தூக்கிட்டான், இந்த மாதிரி கிளாஸ்ல எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டானா அப்போ உட்காந்து ஆரம்பிப்பான். தம்பி நீங்க காலேஜுக்கு சரியா வருது இல்லையே, உங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், கேபினுக்கு வாங்க லெட்டர் எழுதிட்டு வாங்க. இவனுங்க காலேஜ் ஸ்கூல்ல இருந்து இப்படிதான் இவனுங்க. சரி இவனுங்களுக்கு தான் வேலை, நம்ம அப்பா அம்மாவுக்கு எங்க அம்மா வரமாட்டானுங்க, எங்க அம்மா கூப்பிட்டாலே வரமாட்டாங்க, என்னைய கலக்க மாதிரிலே அடிப்பாங்க. நீ எங்க வேணா போய் ஊர் சுத்துவ, என்னாலாம் சுத்த முடியாது, எனக்கு வீட்லயே வேலை கட்டாங்கன்றாங்க. எங்க அப்பாவுக்கு காலைல போனா சாயந்தரம் வராது. இவனுங்க கூப்பிடுறானுங்கன்ட்டு ஒரு நாள் லீவ் போட்டு வர முடியுமா சொல்லு? உங்க பேரண்ட பாக்கணும், உங்க பேரண்ட பாக்கணும், உங்க பேரண்ட பாக்கணும். இவனுக்கு இதான் வேலை, காலேஜ்ல இருக்கிறான். அவங்களுக்கு வேலை இல்ல, வேலை மயிர் இல்ல,
இவனுங்களும் வந்தா உடனே எல்லாம் பார்க்க மாட்டானுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், வேணுன்னே ஒரு நாள் ஃபுல்லா பாருப்பானுங்க. இதுல எங்க டென்ஷன் ஆகுறது என்னமோ அப்பா நம்ம மேலதான் டென்ஷன் ஆவானுங்க, இதுக்கு ஏதாவது என்ன ஆமா, கூட்டணும் வந்தீங்க. இவனுங்களாலதான் நம்ம வந்து சுத்தி வர்றானுங்க. ஆமா, நம்மளாலதான் அவனுக்கு வந்தானுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு ஒரு கஷ்டங்களை தாண்டிதான் இந்த காலேஜே ஒரு கிடைக்க வேண்டியதாயிருச்சு. ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஜெர்னி தான் இந்த காலேஜ். காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ரோலர் கோஸ்டர் தான், அப்படி தூக்கி இப்படி இறக்கி ஸ்வைட்டு அது ஏதோ பண்ணி நாங்களும் அதுல எப்படியோ கீழே விழுவாம தடவிக்கினே புடிச்சுக்கினே வந்துட்டோம். அந்த செமஸ்டர் முடிக்கணும். காலேஜ் லைஃப் சொல்றது எதுவுமே பெருசா எல்லாம் சந்தோஷமா தான் கிடையாது. ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல, நீ ஜாலியா சுத்தணும், உனக்கு ஃபியூச்சரை பத்தி நான் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைக்கணும், ஜாலியா இருக்கலாம் போல காலேஜ்ல. அப்படிதான் இருந்தானுங்க என் கிளாஸ்ல, ஒருத்தனே அக்கறை கிடையாது. சும்மா வருவானுங்க, அட்டனன்ஸ்ல அக்கறை கிடையாது, சும்மாவே வந்து கத்தின்னு போ. எதுக்கு கத்துறானுன்னே தெரியாது. ஒருத்தன் நாய் கூட ஒரு 5 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் ஒரு பொருளை பார்த்து குலைக்கும், ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து குலைக்கும். இந்த அத்தாளத்தை இவனுங்க ஒரு மணி நேரம் கத்திக்கிட்டே இருப்பானுங்க, ஊன்னுவானுங்க. எவனையாச்சும் ஒருத்தர் அடிச்சிடலான்னு பார்த்தா கடுப்பா இருக்கும். அவன் ரோல் நம்பர் 124, அவன் பேர் கூட எனக்கு சொல்ல காண்டாவது. அவன் மட்டும் உள்ள வந்தானா மட்டும் எனக்கு அப்படி ஒரு பத்திக்கிட்டு கோவம் வரும். சும்மா உள்ள அவன் வரனாலே உள்ள இருந்து வெளில இருந்து கத்திக்கிட்டு வருவான் கிளாஸுக்குள்ள. ஆதாரி பயில இவனுங்க பண்றதுக்கு எங்க ஹெச்ஓடி எல்லாரையும் வந்து ஒரு மணி நேரம் எங்க ஹெச்ஓடி எல்லாம் பேசுனா நான் பேசுவா, 1 மணி நேரம் அசால்ட்டா பேசுவான். ஒரு ரிசல்ட் நீங்க வாழ்க்கை படிங்க, அரியர் வந்துடும், இந்த 3 வார்த்தையை வச்சு 1 மணி நேரம் பேசுவா. இவனுங்க பண்றதுக்கு இவனுங்க கூப்பிட்டு வச்சு பேச மாட்டா, எங்களேதான் பேசிங்க நினைப்பா. இவங்க பண்ற தப்புக்கு எங்களை புடிச்சு கேள்வி கேட்டு நாங்க என்ன பண்ணோம். இதுல வர இந்த கடைசி சம்பள ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் வந்தாரு, பாவம் அவரு நாங்க போனோம்னு பார்த்தா அவர் எங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னோட மோசம் எங்கள்கிட்ட புலம்பினுங்கிறாரு, என்னடா இவனுங்க. இது எப்படின்னா ஒரு பாட்டு கிளாஸ் எவனுமே கண்டுக்கல. ஒரு 2 நாள் வந்தாரு, 3ஆம் நாள் தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பார்த்தா சாரி கரெக்டா எங்க பெஞ்சில வந்து உட்காந்து அவர் பாட்டு எங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்க கூட உட்காந்து எங்கள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவனுங்க என்ன பண்றது, கிளாஸ் எடுக்கலாம் கொஞ்சமாச்சு இவனுக்கு புரிய வைக்கலாம்னு பார்த்தா எவனும் கண்டுமா எங்கள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சாரு. நாங்க அவருக்கு எப்பயுமே ஒரு நல்ல சார் பேசணும், நாங்க தான் புலம்போம் காலேஜ் பத்தி, நான் சார் இந்த காலேஜ் அப்படின்னு பேசுவோம். புதுசா அவர் எங்கள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மாதிரி ஜாலியா வந்து பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அந்த மனுஷங்க ஒரு 4 டிகிரி வச்சுக்கிறாரு. அந்த 4 டிகிரியால உங்க வாழ்க்கை எதுவும் மாறிடாது. நீ எதை சூஸ் பண்றத பொறுத்துதான் மாறும். அவரு ப்ரொஃபஸரா இருந்து அவர் புடிச்சுதான் பண்றாரு. ஆனா அவரு பாக்குறதுதான் கடுப்பு. ஆமா, இப்ப எதுல அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா நீ எதுல எந்த டவுட், பினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எதுல டவுட் கேட்டாலுமே அவர் கரெக்டா சொல்லுவாரு. இந்த மாதிரி அவரு புரியுற மாதிரி சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. இதே எங்க ஹெச்ஓடினா அப்படிலாம் கிடையாது. ஒரு பீரியட்லனா இந்த சம்ம நடத்தணும், இது புரியுது புரியல அது செகண்டரி, நான் எனக்கு இந்த டார்கெட் நான் இதை முடிக்க ஓடிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாசத்துக்கு 3 மாசம் வச்சு, ஒரு செம்முக்கு 3 மாசம்னா இந்த 3 மாசத்துல நான் 5 யூனிட் முடிக்கணும். 5 யூனிட்டுக்கு நான் ஒரு செம் எடுத்தாலும் அது எனக்கு அது ஒரு யூனிட் தான் அப்படின்ற கணக்காக அவளால ஒரு பீரியட்ல எவ்வளவு எடுக்க முடியுமா அப்படி எடுப்போம். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 2 நிமிஷத்துல எவனாச்சும் புரியுமா? கடைசி பீரியட் முடியும் போது இன்னும் 2 நிமிஷம் இருக்கா, இன்னும் இருங்கப்பா ஒரு சமம் முடிச்சிடறன்னு முடிப்பான். அந்த 2 நிமிஷத்துல முடிச்சிருவா. ஆனா புரியுமான்னு கேட்டா சத்தியமா ஒண்ணு கூட புரியாது, ஒண்ணும் வழங்காது. அந்த நியூஸ் எப்படியோ தப்பி தவறி பாஸ் ஆகி இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம். இன்னும் அந்த ஒரு செம்மு இன்கம் டேக்ஸ் இருக்கு, அதை மட்டும் தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கே வர வேணாம். அதுக்கப்புறம் இவனுங்க டிகிரிக்கு கூப்பிடுவானுங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, அதுக்கு மட்டும் வந்தா போதும். ஆமா, கிராஜுவேஷன் அதுக்கு ஒரு காசு வாங்கிடுறானுங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 600 ரூபா ஆடகையா, அப்புறம் அந்த நாளுக்கு ஒரு 500 ரூபாய் காசா. அந்த ட்ரெஸ் எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டானுங்களா, அது ரிட்டர்னும் பண்ணுவானுங்க. அப்ப எதுக்கு அந்த காசு 600 ரூபாய் 1100 ரூபாய் இதுக்கே செலவு. ஏன்னா நாங்க இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ளே அலுமினியம் வாங்குறானுங்க, கான்வெகேஷனுக்கு வாங்குறானுங்க. அதான் எல்லாருக்கும் காலேஜ் லைஃப் நல்லா அமையாது. அடுத்து காலேஜுக்கு அப்புறம் லைஃப் அமையாது. இப்ப எங்களுக்கு அடுத்து அமையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அம்மா சூத்தடிவாங்க போறேன்னு தெரியுது. இன்னும் நீ ஏற்கனவே நிறைய வாட்டி குவிட் பண்ணலான்னு இருக்கான். பண்ண போறான்னு தெரியல, கம்யூனிட்டி புலம்பின் கிடக்குறான். நீனா எடிட்லாம் கொஞ்சம் இப்ப நிறைய பேர் எடிட்ட குவிட் பண்ணுறானுங்க. நான் காலைல சோலோ ரொம்ப மாசம் கழிச்சு சோலோ கண்ட்ரோல்ல போனேன். 2-3 பேச்சு பார்த்தேன் குவிட் பண்ற மாதிரி. ஒரு ஸ்ரிக், அப்புறம் காலைல ஸ்ரிக் தான் பார்த்தேன். அவர் போட்டுக்கிறாரு, நான் என் வாழ்க்கையை தேடி போற மாதிரி பெருசா போட்டுக்கிறாரு மனுஷன். அப்பதான் அடிக்கிறது நம்மதான் அடுத்து பாக்கணும்ட்டு. இது எப்படி ஒரு ஜெனரேஷன் மாதிரி எல்லாருமே ஒரு லாக்டவுன் பீரியட் வரைக்கும் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. டக்குன்னு இந்த ஒரு
எல்லாம் முடியுது, ரியாலிட்டிக்குள்ள வரும்போது தான் எல்லாருக்குமே அந்த ஒரு இது தெரியுது. டைம் இல்ல, ஒரு எடிட், ஒரு பிடிச்ச வேலையை விட்டு போறதுன்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எப்படின்னா 15 வருஷம் நம்ம தலையில இருக்கிற ஒரே பாரம்னா படிக்கணும், படிச்சு அதுல நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வருது காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படிப்பு. நீ படிச்சு நீ எடுத்த மார்க் ஆச்சு நீ காசு சம்பாதிக்கும். அது எதுக்குன்னா நம்மள இத்தனை வருஷம் வளர்த்தாங்க, அவங்கள ஒழுங்கா பாத்துக்கணும். நம்ம இத்தனை நம்மளே பார்த்தாங்க, அவங்கள நம்ம பாத்துக்கணுமேன்ட்டு நம்ம ஒண்ணு பண்ணி ஆகணும். அந்த பொறுப்பு வரும்போது கொஞ்சம் நஞ்சம் அடி இல்ல, செருப்பால அடி அடிக்குது. அவங்க நிம்மதியா வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியல. அவங்க ஒரு அக்கையில தான் கேக்குறாங்க, என்னப்பா அடுத்து என்னப்பா பண்ண போறேன்னு கேக்குறானுங்க. அது முடியல. அந்த அந்த கஷ்டம் எல்லாம் அடுத்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரியுது. அதுல சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்லவே திணறுவேன். இந்த மாதிரி அடுத்து என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டா அவ்வளவுதான். அது இந்த வேர்த்து விறுவிறுத்து அவங்களுக்கு அவங்க நம்ம நம்ம சொல்ற பதில பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருது. நம்ம நார்மலான கேள்வி தானே கேட்டோம், இதுக்கே அவனால இவ்வளவு பயப்படுறானேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பயப்படல, நம்ம பிளான் அவங்கள்ட்ட சொன்னா அவங்க வேற மாதிரி சொல்றதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குது. இதுலயே என்ன என்ன இருந்தாலும் இப்ப நம்ம படிக்கிறதுக்குமே வேலைக்கு இப்போ அடுத்தது வேலைக்கே ஏதோ கிடைச்சு இது பண்ணாலுமே அதுவுமே சம்பந்தமா இருக்குமான்னு கேட்டாலே டவுட் தான். அதுலயே சந்தோஷமா இருப்பான்னாலும் டவுட் தான். உனக்கு பிடிச்சி நீ ஆசைப்பட்டு போவியானா அது ஒருத்தர் 2 பேருக்கு வேணா பிடிக்கும். சுத்தமா எனக்கு இந்த தான் எனக்கும் ஜோராக்கும் இந்த காலேஜ் முடிச்சதே. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஒர்க் கல்ச்சருக்குள்ள கேட்டோம்னா அதுவே பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதுக்குள்ள போய் திரும்ப அங்க ஒரு பார்த்து ஆளுங்களை பார்த்து வேலையை செஞ்சு யாருக்கோ ஒருத்தருக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கோமே, நமக்கான ஒரு ட்ரீம் அது என்ன பண்ண போறோம். கடைசி ஒரு 40 வயசுலதான் நீ உன்னோட வேலை உனக்கு பிடிச்சதை நீ செய்யணும்னா அப்புறம் இத்தனை வருஷம் நான் எதுக்கு. இப்போ நம்ம கிட்ட டைமும் இருக்கு, நமக்கு வயசும் இருக்கு. இப்பவே ஆரம்பிச்சாதான் அந்த வயசுல நம்ம நல்லா ஒரு அடுத்த 40 வயசுக்குலாம் எனக்கெல்லாம் 40 வயசே பெரிய வயசு தான். அதுக்கப்புறம் எல்லாம் உயிரோட அதிகபட்சம் 50யோட செத்துறணும். இவ்வளவு வருஷம் என்னால கஷ்டத்தை பார்த்துனே முடியாது. என்னதான் நீ சந்தோஷமா இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் பார்க்கதான் செய்வேன். என்னால நான் பட்ட வரைக்கும் போதும். நான் இந்த 20 வருஷம் 21 வருஷத்துலயே என் மைண்ட் இவ்வளவுதான் கேப்பபிலிட்டியான்னு தெரியல. தாங்கி நேரம் எப்ப அது வெடியும் தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அது தாங்கினே இருக்குது. அதுல ஒரே நல்லது என் மைண்ட் இல்லைன்னா பாதி மறந்துருது. அதனால கொஞ்சம் கம்மியாகுது கஷ்டம். அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அது வேற விஷயம் மறக்கிறது. மற்றபடி இப்போ வேலைக்கு போறோம்னா ஃபுல்லா பேரண்ட்ஸ் அது எத்தனை வருஷம் போக போறது அது முடிச்சோடனே அதுக்கப்புறம் வயசும் அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற ஆசை ஒரு பிசினஸ் பண்ணோம்னா அந்த டைமுக்கு பார்த்தா அது அவுட் டேட்டடா கூட ஆயிருக்கலாம். இப்ப நாங்க வச்சுக்கிற இதுவே அதுதான் இப்போ ஒரு பயமாவே இருக்கு. செஞ்சு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஆனா செய்யாமலே நம்ம உள்ள வச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம அப்ப பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லையன்ற மாதிரி இருக்கும். அது ஃபெயில் ஆயிருந்தா கூட சந்தோஷமா இருக்கும். ட்ரை பண்ணோம் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த தப்பு பண்ணிட்டா அடுத்து இதை பண்ண கூடாதுனாச்சும் நம்மளுக்கு தோன்றுவோம். இவனுங்க எது சொன்னாலுமே வீட்டுலதான் அவ்வளவுதான் ஏதோ அவ்வளவுதான் இவன் லாய்க்கே இல்ல, இதுக்குதான் இவன் இவ்வளவு படிச்சானான்ற மாதிரி கேள்வி வந்துரும். அவங்களுக்கே ஒரு கேள்வி வந்துருச்சு, இவனை இதுக்குதான் படிக்க வச்சோமா, இவ்வளவு வேஸ்ட், இவனை படிக்க வச்சது வேஸ்டான்ற மாதிரி பிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப எங்க அப்பா எப்படி சொல்ல, என் வீட்டுல ஏற்கனவே எல்லாருக்கும் மாதிரி கிடையாது. அது என் பர்சனல், அது தனியா விட்டுருங்க. அது நான் எனக்கு எதுவுமே செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே கேள்வியாச்சும் கேட்பாங்க, என்ன பண்ண போற நீ? இப்ப அதிகமே கேட்கறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விடுறானுங்க. இவன் அவ்வளவுதான், இவனையே நம்ம கடைசி வரைக்கும் இது நம்ம தான் சோறு போட்டு வளர்க்கணுன்ற மாதிரி பிக்ஸ் ஆயிட்டானு. நம்மளுக்கு உள்ளதான் அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டு வேலைக்காதையும் இருக்கட்டும், அதுக்காகவும் இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆமா, வேற எதுக்கும் இல்ல. அந்த ஒரு இதுதான் இங்கேயும் அதேதான். எங்களுக்கு ஒண்ணு அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரணும். ஒரு 12 வருஷம் 13 வருஷம் எந்திரிக்கணும், ஸ்கூல் போனோம், வீட்டுக்கு வரோம், ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும், தூங்கணும், திருப்பி எந்திரிக்கணும், அப்படியே போயிடுச்சு. அப்புறம் சண்டே கூட அது சைக்கிள் தான். படம் பாக்குறோம், விளையாடுறோம், அதுக்குமே சைக்கிள் தான். எங்களுக்கு அந்த சைக்கிள் பிரேக் பண்ணி எங்களுக்கு பிடிச்சது. இனி நான் கடை பிசினஸ் பண்ணோம்னா நான் நினைச்சா இன்னைக்கு லீவ் போடலாம், நான் நினைச்சா வெளியே போலாம், அந்த மாதிரி ஆகணும். அதுதான் எங்க பிளான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இது அப்படியே ஒரு இதுவே ஆயிடுச்சு. இவன் சொன்ன சைக்கிள் தான். நம்ம படிக்கிறோம், திரும்ப இது பண்ணோம், அப்புறம் இத்தனை வருஷம் அப்ப நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேமிலியை பாத்துக்கணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வரும். திரும்ப அதுக்காக காலேஜ் வரைக்கும் நம்ம ஒரு சைக்கிள் வாங்கணும். காலேஜுக்கு அப்புறம் நம்ம அப்பா அவங்களோட சைக்கிள் நம்மள்ட்ட கொடுத்த மாதிரி ஆயிடும். நம்ம இப்ப சம்பாதிக்கணும்,
அப்புறம் அது கல்யாணம் பண்ணணுவாங்க, புள்ள பார்த்துக்கோணுவாங்க, அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அது அது ஒரு அது அந்த பெரிய சைக்கிளாவே ஆயிடும். அதெல்லாம் இப்பவே ஒரு ஃபியர் வந்துருச்சு. இப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை பேர் இது இவ்வளவு இது சமாளிக்கணுமா கல்யாணம்லாம், ஐயோ அது இப்போ வந்து குழந்தை அது வேற குழந்தைய பாத்துக்கணும், அதை வேற மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அதுக்கு செலவு பண்ணணும், இஎம்ஐ வாங்கணும். நாங்க பேசுறது பூமா மாதிரி இருந்தாலும் உங்களே பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். முதல்ல எங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு நாங்க சம்பாதிக்கணும். நாங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்க தயவுல தான் வாழ்ந்து நிக்கிறோம் சொன்னா. இப்போ வரைக்குமே வீட்டுல எனக்கு ஒரு 500 ரூபாய் இப்ப கேட்கணும்னா கூடமே ஒரு இதுவாதான் இருக்கும். ஏன்னா மொத்தமா இதுவாதான் ரொம்ப டவுனா தான் இருக்கு. நடக்கும் கேட்டாலுமே ஒரு இது உருத்தம், என்னடா இது இந்த நேரத்துல போய் கேட்கணுமா, வீட்டுல 1008 செலவு இருக்கு, இப்ப போய் கேட்டு அவங்க கேட்டா குடுத்துருவாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்மளால கேட்க முடியாது, கேட்டா செருப்பால் அடிக்குது. கேட்டு கொடுத்தாலுமே அந்த ஒரு சந்தோஷமா இது பண்ணிக்க முடியாது. அதனாலே எல்லாத்துக்குமே அவாய்ட் பண்றதுதான். இங்க வெளியில சுத்துறதா இருக்கட்டும், இது பண்றதா இருக்கட்டும், எப்பயாவது இது தருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். மிச்சபடி தனியாலாம் போய் கேட்டு வீட்டுல அது ஒரு வயசுக்கு மேலே அதிகமாலாம் கேட்க தோணல. எதுக்கு கேட்டுக்கிட்டு, வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு, நமக்கு இதெல்லாம் தேவையா? அவனா முடிச்ச வேற பைக் எல்லாம் வாங்குவானுங்க, நமக்கு இந்த இந்த இதுல எல்லாம் கேட்க கூட தோணும். வெளியில ஃப்ரெண்ட்ஸோட இங்க வெளியில சாப்பிட போறேன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு 100 ரூபா தான் ஆகும். அதுக்கு கூட எனக்கு கேட்க கொஞ்சம் இதுவாதான் இருக்கும். என்கிட்டயாச்சும் வண்டி இருக்குது, அது சத்தியமா சொல்றேன். ஒண்ணு எங்க அண்ணன் எங்க பெரியப்பாட தான் கேட்பாங்க. இன்னொன்னுமே நானுமே எங்க பெரியப்பாட கேட்டுதான் வாங்கினேன். அது நான் வாங்கின மெயின் காரணம், எங்க காலேஜ் நாங்க நடந்து வந்து பஸ் ஏறி விட்டு நாங்க நடந்து வீட்டுக்கு வந்துருவோம். எங்களால அது ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆச்சு எங்களுக்கு அந்த ஒரு வருஷம். அது வண்டி வந்தாலும், அது இல்லாம எங்க வேலை சைட்டு அந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்காக வண்டி வாங்கணும். இவன்ட்டு வண்டியும் இல்லை, நாங்க சுத்தணும், நாங்க தான் சுத்துவோம். அவங்க இப்ப இது என்னாலே எப்படி சொல்ல, அந்த வண்டி பெட்ரோல் கூட என்னால காசு கேட்கறது ஒரு மாதிரி ஆயிடுது. இது இந்த பெட்ரோல் கூட நம்ம போட முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. எது கிளாஸ்ல ஜாலியா அவனுங்க பைக் எடுக்கிறானுங்க, R15 எடுக்கிறானுங்க, ஆளு பிடிக்கிறானுங்க, ஜாலியா ஊர் சுத்துறானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் எப்படி சுத்துறானுங்க, அந்த பைக்ல போய் உளுந்துடுறானுங்க, உடச்சிடுறானுங்க, திருப்பி ரெடி பண்ணிடுறானுங்க. எப்படா ஆனா அவனுக்கு வீட் சைடு பேக்ரவுண்ட் பார்த்தா தப்பாலாம், நான் தப்பா சொல்றேன்னு மாதிரி நினைச்சாரு. பேக்ரவுண்ட் படி பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அந்த கஷ்டம் அந்த புண்டைங்களுக்கு தெரியவே மாட்டுது. தெரியல. அதுவும் விழுறானுங்க, ஹை ஸ்பீட்ல போய் விழுறானுங்க, இல்லைன்னா நல்லா குஷ்டு போய் எங்கேயாவது போய் மோதுறானுங்க. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சவன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அவன் கோவத்துல போய் நல்லா குடிச்சிட்டு போய் வந்து ஒழுண்டானுங்க. வாய் ஒரு பக்கம் ஓப்பன், அப்படியே அந்த தோல் தேஞ்சு உள்ள இருக்கிற பல்லு தெரியற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க அதை பார்த்தோம் எங்க கண்ணால, ஃபுல்லா கிளியரா பார்க்கலன்னா அவனுக்கு அந்த அடிப்பட்டதுல என் கண்ணால பார்த்தேன். போயிட்டு அவங்க அவங்க அம்மா அழுகுறாங்க. பார்த்தா அவன் ஹெல்மெட் கையில வச்சிருந்துக்கிறான், கம்மியாட்டி போடாம விட்டுக்கிறான். ஹெல்மெட் டேமேஜ் ஆகும். அவங்க அம்மா தான் கேக்குறாங்க, ஹெல்மெட் வச்சுக்கிறான், குடிக்கிறத விட்டுருப்பா, போய் தொலைறான், குடிக்கிறான், ஏதோ பண்ணிட்டான், உடுப்பா. கையில ஹெல்மெட் வச்சுக்கிறான், அந்த ஹெல்மெட் ஒரு ஸ்கிராச் ஆகல. அது அவன் போட்டு இருந்தா இந்த அடியே இல்லையாப்பா, அவன் உடம்புல அடியே இல்ல, மூஞ்சிதான் ஃபுல்லா தெரிஞ்சு கிடையாது. அவங்க அந்த வீட்டை பத்தி யோசிக்கவே மாட்டானுங்க. இப்ப என்னால நானும் ஸ்பீடா தான் ஓட்டுவேன், அது நான் ஏமனையும் தப்பு இருக்கு. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வீட்டுல நினைப்பாங்க, அதை நினைக்கும் போது ஸ்லோ பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்கள பத்தி யோசிச்சாச்சும் நம்ம மாத்த வேண்டியது, மாத்தணும். அப்படிதான் இருக்கு. அதான் எங்க காலேஜ் லைஃப் போச்சு. இதுக்கப்புறம் காலேஜ்ல சொல்றதுக்குன்னா ஒன்னும் இல்ல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பேச ஆரம்பிச்சுன்னா 3 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு 3 மணி நேரம் படமே எடுக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம், அந்த அளவுக்கு போகும். அது இவனுக்கு தனியா டாக்குமெண்ட்ரி, எனக்கு தனி டாக்குமெண்ட்ரி, பார்ட் 1 பார்ட் 2 கூட இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு ஒரு சோகங்கள் நிறைந்த ஒரு காலேஜ் கல்லூரி அனுபவம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த காலேஜ். ஆமா, இன்னொன்னு அந்த ரிப்போர்ட் விஷயத்துல ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிடலாம். என்னது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒருத்தன் பண்ணுவான், அவனுக்கு எடுத்து கொடுத்தா அவனே பண்ணிப்பான், அப்படி நினைச்சா மட்டும் அவனுக்கு பண்ணுங்க. நாங்க இந்த 6 பேருக்குமே நாங்க அப்படிதான் நினைச்சு, சரி ஒருத்தான் அவனுக்கு பண்ணிப்பான்னு நினைச்சுதான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கடைசி 1 மாசத்துல ஏன்டா எடுத்தோம், நம்ம 2 பேருக்கு மட்டும் எடுத்திருக்கலான்ற மாதிரி நான் டெய்லியுமே ஸ்பைக் கிட்ட புலம்புவேன். தப்பு பண்ணிட்டோம் போலவாமே, நம்ம 2 பேருக்கு எடுத்திருந்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லடா. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 10 யூனிட்னா நான் 5 யூனிட் பண்ணேன், அவன் 5 யூனிட் பண்ணிட்டு கரெக்ஷன் ஃபுல்லா ஸ்பைக் தான் பண்ணான். எங்க ஹெச்ஓடிட்ட போன் பேசினது ஃபுல்லா அவன் தான். நான் அந்த பிரச்சனை நான் கஷ்டப்படல, இல்லைன்னா பார்த்தா போன் பண்ணி எங்களுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க எல்லாம் முன்னாடியே வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லப்பா, ஏன்ப்பா கடைசி நேரத்துல வரீங்க, சீக்கிரம் சொல்லி தர, ஏதாவது கரெக்ஷன் இருந்தா. கரெக்ஷன் சொல்லலைன்னா புலம்பின்னு கிடக்குறா. அதேதான், நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு பண்ணுங்க, இல்ல இவன் பண்ணுவான், இவனுக்கு இந்த நாலேஜ் இருக்கு, இவன்ட்டு அந்த சோர்ஸ் இருக்கு, அவன் பண்ணிடுவான், நம்ம மேல நம்மளை பிடிச்சி தொங்க மாட்டான்னு நம்பினா மட்டும்
ஹெல்ப் பண்ணுங்கடா அப்பா. அந்த ஹெல்ப் பண்ணிட்டு நாங்க கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிறோம். இவனுங்க எடுத்த கிளாஸ் பார்த்தா நாங்க எடுத்து இருந்துக்கிறோம். இந்த பாயிண்ட் சொல்லி இதை கேட்டா ஒழுங்கா சொல்லு. ஏன்னா அவன் மாட்டினா நாங்க இது வரைக்கும் சொன்ன 1000 போய் மாட்டோம். ஒன்னொன்னு எங்களுக்கு என்ன பயனா எக்ஸ்டர்னல்ட்ட மட்டும் நான் நோண்டிடுவானுங்கன்றது. ஆனா பார்த்தா ஒரு ஒரு கூதி மயிரும் கேட்கல அவனுங்க. எனக்கு இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைக்கு மட்டும் தான் கேள்வி கேட்டான், அவ்வளவுதான். பக்காவான எக்ஸ்டர்னல் வந்து இங்க எடுத்த ஃபர்ஸ்ட் கேள்வி, தம்பி டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப்னா. ஓகே ஈஸி அந்த ஒரு கேள்வி. இந்த மாதிரி நான் என் பேரு நான் இந்த இந்த காலேஜ்ல படிக்கிறேன், நான் வந்து இந்த இதுல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சிம்பிளா 4 கேள்விதான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா என்ன, நீங்க உங்க கம்பெனி எதை பேஸ் பண்ணது, உங்களோட இது வேற ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்டா. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன், தேங்க்யூ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இவனுக்கு என்ன பண்ணானுங்க, நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அவன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னோம்ல, டிபார்ட்மெண்ட் கூட பேரை மாத்தல, எங்ககிட்ட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப நாங்க ஏ டிபார்ட்மெண்ட் அவனுக்கு பி டிபார்ட்மெண்ட்னா நாங்க ஏ டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். கம்யூனிட்டி பசங்க காப்பி பண்ணிட்டு ஏனே வச்சுக்கிறானுங்க, அப்படி வச்சுக்கிறானுங்க. எங்க ஏவே அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஏவ பீன் கூட மாத்தாம அப்படியே வச்சுக்கிறானுங்க கம்யூனிட்டி பசங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, எங்க டியூட்டர் சொன்ன பாரு, அவர்தான் அவனுக்கு கைடு. அது கூட அவன் கண்டுக்கல. ஓகேப்பா சூப்பர்னு வேற சொல்லியிருக்கான். ஆமா ஆமா, இவன மாதிரி இருக்கிற வரைக்கும் சூப்பர்லாம் பொழைச்சுப்பானுங்கடா. எங்களுக்கு என்னன்னா அந்த ஒருத்தன் பண்ணாம இருந்தான் பாருங்க, ஒரு சொட்டு கூட கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம இருந்தவனுக்கு எங்க ஹெச்ஓடி வந்திருந்தாங்க, அவன் கிழிஞ்சிருப்பான். ஏன்னா எங்களுக்கு நாங்க கரெக்ஷனே பண்ண தேவை. இப்ப நம்ம வேற ஒருத்தர் போயிருந்தா எங்களுக்கு இவ்வளவு கரெக்ஷன் இருந்திருக்காதா. இப்ப அவன் ஹெச்ஓடிட்டு போயிருந்தா, மாமா இந்த கரெக்ஷன் கரெக்ஷன் சொன்னா, எப்பா எங்களுக்கு கரெக்ஷன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓகே ஆயிடுச்சு, நான் அவ்வளவுதான், உனக்கு பண்ணணும் நீ தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நான் ஒரு செருப்பால வச்சிருக்கோம் அவருக்கு. அவன் தப்பிச்சு கைடு மாறிடுச்சு. தூத்து கிழிஞ்சிருக்கும், ஆல்ரெடி கிழிஞ்சிருச்சு. காலேஜ் லைஃப் எல்லாருக்கும் நல்லா அமையாது. அதுலயும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றத விட சுத்துவட்டாரம் அந்த சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு அமையாது. எனக்கு தெரிஞ்சு சில பேர் நல்லாவே அமைஞ்சானுங்க. நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சில பேர் கடுப்பு ஏத்தினாலும் சில பேர் ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கான். அவன் சில பேர் அதுல சிரிச்சுன்னா இருப்பானுங்க, நம்மளால சிரிக்கவே முடியலையா. அவன் எதுவுமே இல்லைனாலும் அவன் பேச எப்பவுமே சிரிச்ச மாதிரி, அவனுங்கள மாதிரி ஆளுங்க கூட இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல அந்த பிளசண்டா இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம வைப்புக்குள்ள மிக்ஸ் ஆகிற மாதிரி இருப்பானுங்க. நம்ம எவ்வளவு சத்தமும் போட மாட்டோம். நம்ம ஒரு ஜோக்கு பண்ணா அது எல்லாருக்குமே புரியும், அந்த மாதிரி கேரக்டர். சோ நம்ம மீம் டெம்ப்ளேட் வச்சு ஏதாவது ஒரு ஜோக் பண்ணாலுமே எல்லாரும் புரியும், சிரிப்பானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் நார்மல் ஜோக்கு போட்டாலே சிரிக்க மாட்டாங்க, என்னடான்னு கேட்பானுங்க. ஆமா, அதான் இந்த தேர்ட் பார்ட்டியே ஒருத்த ஃப்ரெண்ட் ஆகும் போது சில பேர் நல்லவனா இருப்பானுங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்க முடியாதுதான். ஆனா அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு முன்னாடி நம்மளே மாத்தக்கூடாது. அந்த மாதிரிதான் 2 வகையான கேரக்டர்ஸும் ஃப்ரெண்ட் ஆவானுங்க. அப்படி ஆயிட்டானுங்க எங்களுக்கு அதை நாங்க பட்டுட்டோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கானுங்க, சில பேர் டாக்ஸிக்காவும் இருக்கிறானுங்க. அது விடு, ஆனா எல்லாத்தையும் ஜாலியா தான் இருக்கும். எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் ஃப்ரெண்டு காலேஜோடய போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல டிராவல் பண்ணுவாங்கன்னா டவுட். நம்ம அதிகபட்சம் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் விளையாடுவோம் அந்த மாதிரிதான். இப்ப கிரிக்கெட் ஆடணும், அதனால திருப்பி ஆடணும். ஏன்னா அடுத்தடுத்து அவனுமே அவன் வீட்டை பாத்துக்கணும். என்ன எல்லாரும் பான் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் கிடையாது, அவனுமே பான் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாம் கிடையாது. எல்லாம் இங்க வெங்கல கிண்ணம் தான், ஒன்லி ஹேண்ட்ன்ற மாதிரி தான். அப்படிதான் அடுத்தடுத்து அவனுங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவன் அடுத்து அவன் வீட்டை பார்த்தான். எனக்கு எங்க ஒரு அண்ணன் வேறான், மத்த எல்லாருக்கும் அவன் தான் ஃபர்ஸ்ட்ன்ற போது அவனுக்கு தான் கன்ஃபார்ம் பார்த்தாகணும். இப்ப ஸ்பைக்குகள் அவன் தான் அவன் வீட்டுல. இப்ப அவங்க அப்பாவுக்கு அடுத்து மொத்தமா அவன் தலையில இருந்து இறங்கணும். எனக்கு கூட எங்க அண்ணன் இருக்கான் பாத்துப்பான் அப்படின்றது பரவாயில்ல. விளையாடிக்கிட்டு இருக்கு எனக்கு இங்க. ஆமா, அவன் சாதி இரும்புன்ற மாதிரி இருக்கான். பாத்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு பயமா இருந்தாலுமே சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா இப்ப பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவோ பாத்துட்டோம், இதெல்லாம் என்ன இப்போ 21 வருஷம் ஓட்டிட்டோம். இப்ப அடுத்து வரத பார்க்க மாட்டோமா? ஏன்னா அடிவாங்க தான் அதுல இருந்து தான் கத்துக்கிட்டோம். ஒன்னும் புதுசாலாம் அப்படி ஸ்ட்ரைட்டா நல்லா பர்ஃபெக்டா போல. உங்க அடி வாங்கணும், அடுத்துதான் அதை பண்ண கூடாதுன்னு கத்துக்கணும். அதனால தேவையானதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல அந்த ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ள போய் நம்ம சர்வை பண்றது எப்படின்னு பாக்கணும். எப்படி நம்ம சர்வை ஆகுறோமா, இந்த ஒர்க் ப்ரெஷர். இப்போ இந்த ரிப்போர்ட் செய்யறதுக்கே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம், அந்த ஒத்து பார்த்து வேலை செய்யறதுக்குலாம். இதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலை இந்த மாதிரி ஆச்சுன்னா இத்தனை நாள் நம்ம கொஞ்சம் மொத்தமாவே பாடி வேஸ்ட் ஆயிடுமா, நம்ம இவ்வளவு பட்ட கஷ்டம் போயிருமான்ற ஒரு பயமும் உள்ள வருது. இத்தனை ஒரு பயம், கவலை, சோதனை எல்லாம் உள்ள இருக்கு. அது எங்களுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல, நிறைய பேருக்கு இருக்குதான். எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டோம். இப்ப இந்த பாட்காஸ்ட் கேட்கிற உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கும்.
So, சொல்லுங்க எங்களோட இங்க மோசமாவே இருக்கலாம் இல்ல. மேகிக்கெல்லாம் நம்மளோட மோசம் செலவு மானாவாரியா இருக்குது நம்பர் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டுக்கு 8000 ரூபாய் செலவு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பாக்குறப்ப எங்களுக்கு பரவாயில்ல. So, அவன் எங்களுக்கு மேல சரி ரொம்ப நாங்களே பரவாயில்ல. நாங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம்லாம் சொல்ல, எங்களையோட கஷ்டப்படுறீங்க தான். நாங்க எங்க மோட்டிவேட். ரேண்டிங் எங்களுக்கு புலம்புறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நீ 10 பேர் கேக்குறீங்க, 2 பேர் கேக்குறீங்க, எங்களுக்கு உள்ள இருக்கிறதுல எவன்டா சொல்லி ஆகணும். எங்களால முடியல, அது அப்படியே அடைச்சு 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 பாட்டில் ஆகி அது ஒரு மாதிரி ஆகுது, மண்டை பக்காகுது. இது நான் போடுறது எவன்கிட்ட யூடியூப் புலம்பனாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அப்லோட் பண்ற யூடியூப் கம்பெனிக்காரனே எவனாவது ஒருத்தன் இருந்தா இது பேசுறதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவ்வளவுதான். இதுக்கப்புறமா அது இப்போ கடைசி இப்போ என்ன சொல்றதுன்னா, இந்த ஒரு இப்ப இருக்கிற இந்த ஒரு 3 வருஷத்தை தாண்டிட்டோம். இந்த காலேஜ் லைஃப்னு இந்த ஒரு 3-5 வருஷம் இதுலயே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆமா, அடுத்து வர ஒரு 10 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த 21ல இருந்து 30 வயசு வரைக்கும் இந்த ஒரு 10 வருஷத்துல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய யூசுவலானது. ஆமா, இப்ப லைஃப். நம்ம இந்த 10 வருஷத்துல நம்ம என்ன முடிவு பண்ணி என்ன எடுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப தீர்மானிக்க போகுதுன்னு தோணுது. எங்க இப்ப வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். நீ சொல்லலாம் 40 வயசுல கூட உனக்கு மாறல, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மாத்தினாதான் அடுத்து மாறும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் பிக்ஸ் ஆகி இருக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்த ஒரு ஓல் இருக்கு. இந்த ஒரு 4 வருஷம் கஷ்டப்படுப்போம், அடுத்த 40 வருஷம் நீ நல்லா இருக்கலாம். அதெல்லாம் ஓல் எவனும் நம்ப நான் முடியாது. 21 வருஷமா கஷ்டப்பட்டேன்டா, இன்னுமே நான் கஷ்டம் தான் பட்டுனுக்கிறேன். அதெல்லாம் ஃபுல் ஓல். நீங்க எவனுமே நீங்க சொன்னாலுமே ஓடி போயிருங்க. இங்க அவன் இந்த கஷ்டம் இங்க இருக்கு. பாட பாட முடியல, அது கஷ்டம் பட பாட. அம்மா ஃபர்ஸ்ட்லாம் இந்த லவ் எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. என்னடா இது நம்மளுக்கு எல்லாம் அமையாதான். இப்ப அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே தெரியல. ஒருத்த இருக்கிற பசங்க இது ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப எங்க மைண்ட் செட். அது இப்ப இல்லாம வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இப்ப சொல்லு. இந்த சுச்சுவேஷன் எல்லாம் லவ் எல்லாம் பண்ணாலும் சத்தியமா நம்ம பாடி தாங்காது. ஏன்னா நமக்கு இருக்கிற நாங்க சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம ஆமா, இப்போதைக்கு பாத்துக்கணும், ஃபேமிலியை பாத்துக்கணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும், செலவு இருக்கு. இதுல ஒரு லவ்னு ஆரம்பிச்சோம்னா அதை அவ்வளவு வேற மெயின்டைன் பண்ணணும். சத்தியமா என்னால அவங்களுக்கு தனி செலவு எல்லாம் பண்ண நான் எங்களால முடியாதுங்க. நாங்க செலவுனாலே எங்களுக்கு மண்டை ஓவரா புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்பயே புலம்பிருந்தாங்கிறோம். ஆமா இது வரைக்கும் லவ் தான் பார்த்தது இல்ல. ஆனா என் காலேஜ் ஸ்கூல் கேங் எல்லாம் இருக்கானுங்க, வேற வேற காலேஜ்ல தான். அவனுங்க வந்து பேசுவானுங்க, ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு இது வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், கிரஷ் இருக்கடா, பேசியிருக்கேன்டான்னு சொல்லும் போது டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா அவனுங்க எல்லாம் ஃபுல்லா புத்தக புழுவாதான் இருப்பானுங்க, படிப்பானுங்க, ஆமா, அவங்களுக்கு இருக்கான்ற போது அவங்களுக்கு நடந்திருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு. ஆமா, சரி நம்மளும் நடக்கலாம். நம்ம நினைச்சவன் வேற ஒருத்தனுக்கு நடந்துருக்குது, அது மாதிரி சரி அப்படின்னு ஒரு இருக்கு. ஒருத்தன் என்னடான்னா 4 வாட்டி பல்பு வாங்கிட்டான்றான், 4 வாட்டி 4 பொண்ணு கிட்ட பேசி கிரஷ் ஆகி பேசி ஒன்னும் விளங்கலான்றான். இன்னொருத்தன் என்னடான்னா கிரஷ் பேசி இருக்க எதுவுமே சொல்லலடா, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்றான். உங்க காலேஜ்ல இப்பெல்லாம் நடக்குதாடான்ற ஒரு வியப்புலதான் நாங்களும் கேட்டு. நடக்குதுடான்ட்டு எங்க காலேஜ்ல இருக்கிறதெல்லாம் பஜாரிங்க. எங்களுக்கு எப்படின்னா, நாங்க காலேஜ் போனோம் ஃபர்ஸ்ட் நாளே செருப்பாடா வச்சுது, நனைஞ்சினே போனோம். அதெல்லாம் விடுங்க, ஃபர்ஸ்ட் இல்ல டே இல்லைங்க, அது முடிச்ச 2வது நாளே எப்படா இந்த 3 வருஷம் முடியும்ன்ற மைண்ட் செட்டுக்கு அப்பவே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்குள்ள போகும்போதே அந்த ஒரு ஃபீல் தான், 3 வருஷத்தை எப்படி ஓட்ட போறோம்னு. சரி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ரொம்ப ரேங்கா சொல்லிடுறேன். ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல்ல வந்து லூசு பூதித்தனமா பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது, நம்ம பசங்க ஜாலியா தான் இருந்தோம். பொண்ணுங்கள்ட்ட பேசினதே கிடையாது. அவங்களா கேட்டா ஏதாவது சொல்றது, அவ்வளவுதான். ஜாலியா தான், ரொம்ப ஜாலியா இருந்தோம் ஸ்கூல்ல. அப்ப அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப நினைச்சது ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா இருந்துச்சு. அப்ப கூட பொண்ணுங்க கிட்ட ஜாலியா ஜோக் எல்லாம் பண்ணிக்கிட்டு கவுண்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு காலம் ஸ்கூல் டைம்ல. அதெல்லாம் கேஷுவலா பேசியிருப்போம். ஆமா, கான்வலா இருந்துச்சு. நாங்க எப்படி நினைச்சேன், காலேஜ் வந்து நான் நினைச்சது என்னன்னா, காலேஜ் வந்து சரி நம்மளோட கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல, கேரக்டர் வைஸும் நாலேஜ் வைஸும் நல்ல பெரிய நாலேஜ் உள்ள பொண்ணுங்க இருக்கும். அவங்களோட நல்ல கேரக்டர் பில்ட் பண்ணி அவங்க கூட நல்லா பேசலாம்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் நாள் எங்க கிளாஸே பஜாரிங்க தான் அம்மால. பஜாரின்னு சொல்றதை விட இவனுங்க கிளாஸ் ஃபுல்லா சீனு. ஏதோ ரொம்ப சீனு பெரிய புடிச்சுன்ற மாதிரி. அதுல வேற அந்த பொண்ணு வேற வந்து கிளாஸ்ல கத்திட்டு போவானுங்க, கத்திஜான் டேய் ஏமா யாரா நீ போய் தொலை, இருக்கிற பிரச்சனை இவனுங்க செகண்ட் இயர்ஸ்ல அந்த எடுத்துக்கணும். எங்க கிளாஸ் எங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் இன்னும் மோசமாக, அவனுங்களை பார்த்தாலே அடிச்சிடலாமா எக்ஸாம் இல்ல ஒன்னா வரும்போது. எப்படியா முடிக்கிறோன்ற சந்தோஷம் இருந்தாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அடுத்த ஸ்டேஜ் அவ்வளவுதான். ஸ்டேஜ் 1 கிளியர், ஸ்டேஜ் 1 கிளியர், ஸ்டேஜ் 2 கிளியர், இப்ப ஸ்டேஜ் 3 என்ன பண்ண போதும். இந்த டெம்ப்ளேட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமாடான்றது இப்ப நம்ம காலேஜ் முடிச்சோம், இப்ப திரும்பி பாக்குறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமாடான்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இதுதான். ஆமா, அதுதான் இப்ப அது
மூச்சு வாங்குது பாட்டில இதுக்கு. தண்ணி குடிச்சு வச்சா கூட சூடாயிடுறா, சுடு தண்ணி மாதிரி. என்ன இது தண்ணி சாயந்தரம் நிம்மதியா குளிக்கலாம்னு சவர திருப்பினாலும் நல்லா சுடு தண்ணி தான் வருது. நான் ஹீட்டர் போட்ட மாதிரி. ஷவர்ல செம சூடா வருதுடா தண்ணி. எனக்கு சுடு தண்ணி, எனக்கு சளி வந்தாலும் எப்பவுமே சுடு தண்ணியே குளிச்சிடறா. பனி காலத்துல கூட சுடு தண்ணியில குளிக்க மாட்டேன்டா. இந்த வெயில்ல சும்மா திறந்த வெந்து போச்சுடா உடம்பு. வீட்டுக்குள்ள புகை உட்கார வருது முடியும். மாமே, சுடு தண்ணி போட்ட மாதிரி. இது பண்ண ஹீட்டர்ல போட்ட மாதிரி புகை வருதுறேன் என் உடம்புல இருந்து. 6 மணி வரைக்குமே வீட்டுக்குள்ள உட்கார முடியல. ஃபுல்லா அனல் காத்து ஹீட்டு தான் பரவி கிடக்கு வீட்டு ஃபுல்லா. ஒரு 6 மணிக்கு மேல இந்த ஒரு ஆமா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில்னஸே வருது. ஆமா, அதுவுமே நைட்டு எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் கடுப்பா இருக்கு. இன்னும் இந்த மே மாசம் ஜூன்லாம் வந்தா என்ன ஆகுமோ. நம்ம ஆமா, இது ஜஸ்ட் ஏப்ரலுக்கு இந்த அடி அடிக்குது. ஜோகோ இவன் பண்ணுவான் பாரு, அந்த ரெஸ்டாரண்டே கொளுத்துவான் பாரு, எல்லாரும் எரிஞ்சு ஆமா போவானுங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி பயமா இருக்கு, அவிஞ்சு போயிருவோன்னு. நம்ம ஸ்கூல்ல சொன்னதெல்லாம் மொத்தமா மாறினே தான் வருது. நம்ம லைஃப்ல ஓலோத்துறாங்க இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி நடக்கும்லாம். சரி, அவனுக்கு சொன்ன சீசனல் சேஞ்சஸ் அதெல்லாம் சரியா மாறினுக்குது. ஃபர்ஸ்ட்லாம் மே மாசம் அதான் ஆரம்பிக்கும் வெயில். அப்பதான் மாம்பழம், வாட்டர் மிலனு எல்லாம் எங்க லீவ் டைமு. அப்போ கிரிக்கெட் ஆடுறது, அப்பதான் ஸ்கூல் டைம்ல வெயிலே விளையாடுவோம். அது அந்த வழி தெரியல. இப்ப வீட்டுல கூட உட்கார முடியல இந்த வெயிலுக்கு. ஐயோ சரியான வெளியில வந்தா அடுத்த செகண்ட் பாடி ஃபுல் ட்ரெயின் ஆகுது. தண்ணி குடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்தா இருக்குது. எப்படிடா குளிச்சதுக்கு அப்புறம் இருக்குது. இப்பதான் குளிச்சுட்டு வெளில தொண்டு இருக்கு வர, அதுக்குன்னு உடம்பு ஃபுல்லா இதாகும், சொட்டும் வேர்வை. முடியலடா சாமி. இன்னும் இந்த 2 மாசத்துக்கு தாண்டான, அதுக்கப்புறமா மழை வருமானே டவுட்டா தான் இருக்கு. மழைக்கு இன்னும் ஒரு 3 மாசம். ஆமா, இப்ப மழை வந்ததுக்கு அப்புறம் மழை ஏன்டா வந்துன்ற மாதிரி கடுப்பா இருக்கும். அப்புறம் விண்டர்ல ஏன்டா இவ்வளவு குளிருதுன்னு அது ஒரு கடுப்பா இருக்கும். எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாது போல. இந்த கிளைமேட்டே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. மிடில் எதுவுமே கிடையாது. ஒண்ணு அடிச்சா எக்ஸ்ட்ரீம் ஹாட்டா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் வெதர் ரெயினா இருக்கு. மழை பெஞ்சா ஸ்விம்மிங் அடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துருது. பனி பெஞ்சா ஒருத்த சாவர அளவுக்கு பனி வருது. எல்லாமே இந்த ஊர்ல உருக்கிடும் போல. இன்னும் இந்த 2040, இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்குலாம் நம்ம லைஃப் எப்படி மாறும், இந்த உலகம் எப்படி மாறும், அடுத்த வருஷத்துக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எவ்வளவு இந்திரின்னு வந்துருமான்ற மாதிரி ஆகுது. ஏகப்பட்டது இருக்கு இன்னும். அதுக்கப்புறமா வேற என்ன புலம்புறதுன்னா, இந்த படத்துல இந்த ரீ ரிலீஸ்ன்ற ஒரு கொடுமை இருக்கு பாத்தீங்களா? அது அது ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும்போது ரொம்ப ஆசையா இருந்துச்சு ரீ ரிலீஸ். அப்ப இவனுங்க இப்போ வரைக்கும் தமிழ்ல புது படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஃபுல்லா ரீ ரிலீஸ் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ரிலீஸ் ஆகி ஓடல, ஓடிங் கிடக்குது. ஆனா இது முன்னாடியே சொல்லிக்கிறேன், முழுக்க இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நாங்க பேசுறது. ஆனா இதுல நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்காது, நான் உங்களுக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்லல, எங்களோட சொல்றோம். ரீ ரிலீஸ் பண்றானுங்க. பாபா தான் ரீ ரிலீஸ் பண்ணிச்சா? எது மாமே ஃபர்ஸ்ட் ஆச்சு? வேறடா ஏகப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் ரிலீஸ் ஆச்சுடா. இல்ல, இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சரல் ஸ்டார்ட் ஆனதே இதுலதானே. எனக்கு தெரிஞ்சு பாபா அண்ணன் தோணுது. ஏன்னா அது ரொம்ப ஹிட் ஆச்சு, ஹிட் பண்ணலாம் நினைச்சானுங்களே, ஜேகே எல்லாம் போனானுங்களே. காந்தாரா ஒரு கொண்டாட்டத்துல நம்மளும் உள்ள போலான்னு இது வந்தது பாபா. ஆனா பாபா தான் எனக்கும் தெரிஞ்சு ரீ ரிலீஸ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் எனக்கும் அந்த ரீ ரிலீஸ் செலிப்ரேஷன்ன்றது கொஞ்சம் அதிகமாச்சு நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்ல. எனக்கு அப்படிதான், எனக்கு அவ்வளவுதான். அதுல இருந்து தோணுது இல்ல நம்மளுக்கு, அதுல இருந்து தெரிஞ்சான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் நாயகன், புஷ்பக் பேசும் படம், கமல் 2 படம். அதுக்கப்புறமா அதெல்லாம் கூட அவ்வளவு இம்பாக்ட் தரல இந்த இவனுக்கு பண்ணது. இந்த லவ் படம் விண்ணை தாண்டி வருவாயா, வாரணம் ஆயிரம், அதெல்லாம் நல்ல படம், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவுட்டர் ஸ்டேட், அதாவது நம்ம லோக்கல்ல தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி. அது ரீ ரிலீஸ்னா அது ரிலீஸ் அது எப்ப இருந்து அது ஓடி இருக்குது. அது வேற, இவனுக்கு ரீ ரிலீஸ்னு ஒன்று பண்ணிட்டு அந்த ஒரு பாட்டை ஓக்குறான்னு இவனுங்க ஜாலியா இருக்கணும், அந்த பாட்டை ஓத்துறானுங்க போட்டு டான்ஸ் ஆடுறேன் மயிர போடுறான்ட்டு. பாக்குறதுக்குன்னு போற ஒரு கேங்கு தனி, தியேட்டர்ல பாக்கணும்னு ஆசைப்பா உட்காந்து பாக்கணும். இப்போ அவனுங்களுக்கே ரீல்ஸ் எடுக்கிறான்ற. ஆமா, நாங்கெல்லாம் அந்த தியேட்டர்ல போய் படம் பாக்கணும்னு நினைக்கிற கேங்கு. எப்படின்னா இவனுங்க ரீ ரிலீஸ்க்கு நாங்க வந்திருக்கோம் காட்டுறதுக்காகவே உள்ள போறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க, டான்ஸ் முன்னாடி நின்று ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. அதுக்கு வேற டூயட் சாங்லாம் ஆடுறானுங்க. இது வாரணமாயிரம் இன்ஸ்டால வைரல் கூட ஆயிருக்கும். அந்த படம்லாம் இன்னுமே, அந்த படம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான படம். அது இந்த பண்ணல, சின்ன வயசுல அந்த படம் ஏன் பிடிச்சிருந்து தெரியல, அப்ப இருந்தே பிடிக்கும். இந்த ரீலீஸ் அப்புறம் அந்த படம் போன்ல தான் இருக்கு, அதையும் பாக்கல. எங்க கண்ணு எதிர்க்க தியேட்டர்ல இருக்குது, அதையும் போகணும்னே தோணல எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் போகணும்னு இருந்துச்சு, வாரணமாயிரம் போய் பாக்கலாம்டான்ட்டு.
இவனுங்க ரீல்ஸ் பண்றதா இருந்தாலுமே போன்ல அந்த பாட்டு தான் இருக்கு. நீ தனியா வெளியில கூட போய் பண்ணாது என்ன புண்டைக்கு நீ வந்து இங்க உட்காந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்க தியேட்டருக்குள்ள வந்து அந்த ஒரு கேள்வி இவனு சொல்றேன். ஒரு 4 பேர் சந்தோஷமாகறேன்ட்டு நம்ம எல்லாரும் நம்ம மைண்ட் ஃபக் பண்ணிடுறானுங்க ஃபுல்லா. நல்ல வேலை நாங்க ரீ ரிலீஸ் ஆத்த கல்ச்சருக்குள்ள எல்லாம் நாங்க போல. இவனுங்க தான் இந்த புதுசா ரீ எதுக்குமே ரிலீஸ் போல. ஐயோ ஊன்னு வேற கத்திட்டு வருவானுங்க இவனுக்கு சரி, இப்ப மட்டும். கில்லி பண்றானுங்க, ஓகே. இதையாச்சும் ஒழுங்கா இருப்பானுங்க, அதுலயுமே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அது கம்மியா இருக்குது. இந்த 3 படம்லாம் எனக்கு சத்தியமா சொல்றேன், யாரும் ரொம்ப இது டாக்ஸிக்கா, நான் டாக்ஸின்னு நினைக்கிறேன். எனக்கு 3 படம் பிடிக்காதுங்க பசங்க. அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அது ஒரு புண்ட படம். அது இப்ப எனக்கு என்னன்னா, அந்த படத்துல நான் ஒரு லாஜிக்கா கேட்கறேன். பிரபு நல்ல பணக்காரனா இருப்பான், பிசினஸ் மேன். ஸ்ருதிஹாசன் கிடைச்சிருச்சு. எல்லாமே வாழ்க்கையில அவனுக்கு நல்லாதான் அமைஞ்சுக்குது. நம்ம வாழ்க்கையே அவனுக்கு நம்ம வாழ்க்கை அளவுக்கு எல்லாம் இல்ல. லவ் பண்ணா சக்சஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்அப் ஆகி 2வது லவ் சக்சஸ் எல்லாம் ஆகல. லவ் பண்ணா சக்சஸ் ஆயிடுச்சு. அவங்க அப்பனும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அவனுக்கும் தனியா பிளாட் வாங்கி கொடுத்துட்டான், பிசினஸ் ரெடி பண்ணி கொடுத்தான். ஆனாலும் அந்த புண்டாவனுக்கு டிராமா ஆவான். மண்டையில ஏதோ ஒரு இதுதான் செத்துட்டானா. இது என்ன கதை? அப்ப நான் எப்ப நான் என்ன 6th ஸ்டாண்டர்ட்ல செத்துருக்கணுமா? நான் என் அம்மாக்கு என்னடா இது? என்னடா கதையாகுதுன்ற மாதிரின்ட்டு அந்த படம் எனக்கு சின்ன வயசுலயே பிடிக்காது. எனக்கு ஒரு மெச்சூர் ஆனதுல இருந்து அந்த படம் பிடிக்காது. சரின்னு விட்டேன். ரீ ரிலீஸ்ல போயிட்டு அண்டர் ரேட்டட் படமா இந்த படம், இத நம்ம பார்த்தேன்றானுங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விட்டானுங்க. இப்ப வந்து கில்லிக்கு கூட அண்டர் ரேட்டட் டேரக்டர் எல்லாம் போடுவானுங்க போல. ஆமா, அண்டர் ரேட்டட் மியூசிக்னுவானுங்க. வித்யாசாகர் என்ன மாதிரி நம்மளுக்கு தெரியும். வித்யாசாகருக்கு ஒன்னும் மியூசிக் சான்ஸ் கொடுக்கவே இல்லை ப்ரோ. இண்டஸ்ட்ரி அவர் மதிக்கவே இல்லைன்னா போடுவானுங்க. டேய் லூசுக்குரியா நீ? அந்த ஆள் டேய் இருந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டான்டா அந்த ஆளு. அவன் பண்ணது எல்லாமே இட்டுடா. அந்த மனுஷன் அவ்வளவு இதை பண்ணி இட்டு கொடுத்து இப்போ அவரு கொஞ்சம் அவுட் ஆஃப் டேட்ல இருக்காரு. அது வேற விஷயம். அவருக்கு முடிஞ்சு டைம் பீரியட் முடிஞ்சிச்சு. அவருக்கு தேவையான காசு பாத்துட்டாரு, தேவையான ஃபேம் வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவருக்கு எதுக்கு இருந்து கஷ்டப்படணும்? இப்போ அவர் போட்ட எல்லாமே பக்கா ஹிட் மியூசிக் எல்லாமே. ஆமா, ஒண்ணுமே வேஸ்ட்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. படத்துல அவர் போட்ட ஆல்பம் எல்லாமே மாஸ் ஹிட் கொடுத்துருக்கும். இவனுங்க இப்பதான் படத்தை பார்த்துட்டு ப்ரோ இவருக்கு சான்ஸ் தரணும் ப்ரோ, அண்டர் ரேட்டட். டேய் டேய் டேய். இந்த ரீ ரிலீஸ்னா இது அதிகபட்ச ரீ ரிலீஸ் எதுக்கு பண்ணி நம்ம பாக்கலாம்னா, நம்ம நம்ம ஒரு சின்ன வயசுல வந்துருப்போம். கில்லி எல்லாம் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பதான் நான் எனக்கு ஒரு வயசு, இவன் அப்பதான் பிறந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வைக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து நம்மளால அப்ப தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற. நான் போய் பார்த்துட்டேன் அதை நான் ரீல்ஸ்ல காட்டுறேன்றது வேற. அது என்னையோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ரீ ரிலீஸ் பண்ணா அது நம்ம அப்ப வச்சு ரிலீஸ் ஆகும்போது பார்க்க முடியாததை இப்ப பார்க்க. அதுதான் என்னோட அது மெயின் பர்பஸா எனக்கு தோணுச்சு. அதையும் அவங்க போட்டு செஞ்சுட்டானுங்க. டிஃபரெண்டா இருக்கும். இந்த பிடிச்ச படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க போறோம், திரும்ப வருது. இப்ப நாயகன்லாம் பக்காவான படம், ஆன வந்தான்லாம் ஓடல. ஆனா நல்ல படம் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப அவருக்கு அது வந்து நம்மளால தியேட்டர்ல பாத்துக்க முடியாது. அது ஆனா அவருக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்பவே. ஆமா, அந்த மனுஷனுக்கு என்ன ஒரு 20 வருஷம் கழிச்சு வரப்போற டெக்னாலஜி முன்னாடியே திறந்தாரு, ஆனாலும் ஒத்துருச்சு அவரை. ஏன்னா அது இப்ப இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு புரியவே இல்லை. என்னடா இப்படி எடுக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இது இப்படிதான் படம் இருக்கணும், இது பண்றாங்க போல. ஒரு குடும்ப கதை, லவ் வரணும், பிரச்சனை வரணும், போலீஸ் அவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஹீரோ வில்லனா இருக்க கூடாதுன்னு நினைச்சு அது கொஞ்சம் சைக்கோவா இருந்து லேடிஸ் அந்த அவரு ஒண்ணுமே எல்லா லேடிஸுமே தப்பு இல்லைன்னு சொல்றாரு. அதுல 1-2 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு அதுதான் பிடிக்கல. கமல் அது ரொம்ப பேக் ஃபயர் ஆகி ப்ரொடக்ஷன் டீம் அப்படிலாம் இருந்துச்சு. அந்த படம்லாம் நம்மளால தியேட்டர்ல பாத்துருக்கவே முடியாது. எங்க அப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, நீ என்னால பண்ணிருக்க முடியாது. அதெல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணி பாக்கணும்னா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்லாம். இதை தாண்டி ஒரு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இவ்வளவு லேட் ஆகும். ஏன்னா இப்போ 2015 அந்த டைம்ல எல்லாம் இது வந்தது, 2ஆம் உலகம். அது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட். அப்பவும் யாருமே அது புரியல. ஆனா இப்போ அதை போட்டு கொண்டாடி இருக்கிறானு. இப்ப வந்து இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஏன் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரல? இந்த மாதிரி டைம் மிஷின், இந்த மாதிரி டைம் லூப் அதை போட்டு கேட்டுக்கிறேன். நம்ம சினிமா அது வந்து ஒரு 6 வருஷம் ஆகுதுரா. ஆனா அப்ப இருக்கிற செட் ஆஃப் ஆடியன்ஸ் புதுசாவும் இருந்துச்சு. அப்ப அது அவங்களுக்கு புரியவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்டர்நெட் வளருது, இந்த கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் போதுதான் இங்கிலீஷ் படம் இந்த மாதிரி அதை தான் தமிழை தவிர்த்து எல்லாம் பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு தெரிய வந்து அதுக்கப்புறம் தமிழுக்கு வரானுங்க. ஏன் இந்த மாதிரி படம்லாம் நம்ம தமிழ் அதான் குட் மூவி அட் ராங் டைம்ன்றதுதான் போட்டுறானுங்க. இதுதான் இவனுங்க. அதுக்கப்புறம் இந்த கோட் வேற வருது. கோட் ஏதோ பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கூலி வேற நேற்று ரிலீஸ் ஆச்சு. எனக்கு நான் எதிர்பார்க்கல. நான் வேற இதெல்லாம நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. பஸ் மாதிரி இந்த மாதிரி
டைட்டில் பேரு தங்கம் இது ரணா என்னெல்லாமோ வந்து கோல்டுலயே காட்டிக்கிறானு. தங்கம் கூட காமெடியா இருந்தாலும் ஓகேவா இருந்துச்சு. சரி ஆனா கூலி எனக்கா என்னடா பேரு கூலின்னு வச்சிருக்கிறானுங்க. நான் கூட ஏன்னா இவன் லோகேஷ் இவன் எடுக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபுல்லு போதகையா தான் இருக்கான் போல. இவன் ரியல் லைஃப் போதகை போல எல்லாமே ரிலேட்டடாவே எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் லியோ தவிர மத்ததெல்லாம் ஓகேங்க. லியோவே நல்லா ஓகேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கான்செப்ட் படி பார்த்தா லியோ மத்ததெல்லாம் இவன் லோகேஷ்ல தான் டவுன் ஃபால் கடைசியான படம். அப்படி பார்க்கும்போது இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப தலைவரை செய்ய போறானா இல்ல விக்ரமா இட்டு விடுவதான். விக்ரம் எல்லாம் பறந்தோம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா பறந்தோம். இவன் எப்பவும் போல அந்த ஒரு ரெட்ரோ பழைய பாட்டு அதே ஒரு பழைய படத்தோட டைலாக் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா இப்ப அது அவன் மட்டுமே செஞ்சா அது அவனோட இப்ப எப்படி சொல்ல மிஸ்கின்னா காலையே காட்டுவாருன்னு தெரியுமா? அது மாதிரி லோகேஷ்னா மெட்ரோன்ற ரெட்ரோ பண்ணா பரவாயில்ல. இப்ப அவனை பார்த்து எல்லாருமே அது மாதிரி எத்தனை வந்துட்டானுங்க. பழைய பாட்டு எத்தனை அது வந்து ஃபேமஸ் பண்ணுகிறானுங்க. பழைய பாட்டு கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா இருந்தாலே படம் ஹிட்டு. அந்த மாதிரிலாம் இருந்தாலே படம் ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு ராவா தரணும் இந்த மாதிரி வரானுங்க படத்துல போதையா காமிக்கணும்னு. இப்ப ஏனே புரியல. இப்ப எல்லாமே போதை மட்டும்தானான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கஷ்டமா இருக்கா போதை, சந்தோஷமா இருந்தா போதை, புகை விட்டுறானுங்க. என்னடா அவங்களுக்கு அதுல யூஸ் செஞ்சு இப்போ இப்படிதான் இருக்கானுங்க போல. இப்படிதான் இருக்கானுங்க எல்லாருமே ஜெனரேஷன் இல்ல ஜெனரேஷன்ஸ். இதே இது ஒர்க் கல்ச்சர் நம்ம மாட்டிக்கணும். இது இப்போ அதேதான் ஒர்க் கல்ச்சருக்குள்ள போய் இந்த மாதிரி மாட்டிக்க போற இந்த 4-5 கும்பல் கிட்ட நினைக்கும் போதெல்லாம் அவ்வளவுதான். சைலண்டா பேட்ரிக் பேட்மேன் மாதிரி உனா நம்ம கிட்ட வம்பு பண்ணா வீட்டுக்கு வாங்க ஒரு கப் காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு காஃபி சாப்பிடலான்னு அதான் ஒரு கடை வச்சுக்கணும். மட்டன் கடை மாதிரி கட் கொண்டு வச்சிடணும். அந்த மாதிரிதான் பண்ணணும். எவனா நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் வந்தா ஏன்னா இப்படியே இருங்க. வேலைக்கு அங்க ஒரு கேங் வரும். முக்கியமான அந்த மாதிரிலாம் சேர மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதுவே டவுட்டா தான் இருக்கு இந்த ஒர்க் கல்ச்சர்ன்றது. அவங்க கூட சேர்ந்து ஸ்டார்டிங்லயே பிசினஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் ஒர்க்குக்கு போயிடுவோம்னு தோணுது எனக்கு. தோன்றது நம்மளோட எப்படி சொல்லாது தலையெழுத்து போய் தான் ஆகணும். நம்மளுக்கு வேற சாய்ஸஸ் இல்லைன்ற மாதிரி ஆயிடும் இப்போதைக்கு. அதுக்கு முன்னாடி காசு சேர்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் இந்த ஒரு இருக்கவே இருக்கு வருஷம். அதுல ஏதாவது ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்து கொஞ்சம் அப்படியே நல்லது நடந்தா இனிமேல் சாதனை தான் வைக்கலாம். அது எதுவுமே இல்லைன்னா இனிமேல் சோதனை தான் டெம்ப்ளேட் போடணும். அப்படியே எங்களுக்கு எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட் இருக்குது. வாழ்க்கையே டெம்ப்ளேட்டா தான் போயினுக்குது. லைஃபே டெம்ப்ளேட். நீ என்னடா எனக்கு டெம்ப்ளேட் வைக்கிறது? லைஃபே டெம்ப்ளேட். நானே டெம்ப்ளேட். அதான் இது பை த வே எதுல விட்டோம்? கூலியில தானே விட்டோம். ஆமா கூலியில. ஆமா அது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து இவனு எல்சியோட கனெக்ட் பண்ணாம தனி படமா எடுத்தா ஓகே. ஆக மொத்தம் அதுவுமே தனி முட்டு கொடுத்துருக்கான். இவன் இப்படிதான் லியோ படத்தையே எல்சி கேட்டுதான் செஞ்சுட்டானுங்க. அந்த படத்தையே ஓத்துட்டானுங்க. அந்த படத்தை இவனுங்க டைட்டில் வந்த உடனே ஓவர் ஹைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இது டைட்டில் வருது இருக்கு அப்படின்றானுங்க. கெட்டப்லாம் பார்த்துட்டு டைம் வாட்ச் ரோலெக்ஸ். சோ ரோலெக்ஸோட அப்பன் அதே மாதிரி விக்ரம்ல ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதுல வந்து முடிச்சிடலாமான்னு பேசியிருக்காரு. சோ எல்சியூ கனெக்ட். எதுக்குடா நீங்க பண்றீங்க? அவன் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவருக்கு நான் இப்படி பண்ணணும் இந்த டைலாக் சொன்னா இவருக்கு அவன் மைண்ட் செட்ல வச்சிருப்பான். ஆனா இவனுங்களும் ஒரு கதை கிரியேட் பண்ணிடுறானுங்க. இவனாலே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. இப்போ லியோ நான் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டுமே இல்லை. இவனுங்க நார்மலா ரிவீல் ஆகிற வரைக்குமே இந்த இன்ஸ்டாவில் போனதுக்கு அப்புறமா இவனுங்க ஒவ்வொரு டீகோட் பண்றன்ற பேர்ல ஒன்னொன்னா சொல்லுவானுங்க. இது இப்படி வருது ஸோ எல்சியூ கனெக்ட் இந்த மாதிரி சொல்லும்போது நமக்குள்ளேயே ஒரு ஹைப் கிரியேட் ஆகி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு ஸ்கிரீன்ல பாக்கலன்ற போது நம்ம வந்து லோக்கிய திட்டுறோம். இந்த மாதிரி டேய் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நீங்க தான்டா. நீங்களா உங்களுக்குள்ள ஒரு பிளான போட்டு நீங்க ஏன் அதுக்கு மேலதான் பண்ணுவேன். அந்த படம் நல்ல படம் தான். அதை ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனாலதான் அது நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அடிக்கலன்ற மாதிரி ஆயிடுது. அந்த படத்துல அந்த ஒரு கார் சேசிங் தவிர மத்த எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. இப்ப மாஸ்டர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி லோக்கி ஏதோ கை நல்லா கொடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஜய் நல்லா கொடுப்பான்னு நினைச்சோம். சூப்பராவே இருந்துச்சு மாஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது. அது நோ எக்ஸ்பெக்டேஷன் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்ததுனால இப்படி இருந்துச்சு. இப்ப லியோ ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி அது படமே இல்லாத மாதிரி இப்ப அது லோகேஷ் மேல தப்பாயிடுச்சு. லோகேஷ்க்கு நல்ல படம் கொடுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு லியோல பொறுத்த வரைக்கும் ஓகே தான் கதை. கடைசி வரைக்கும் வந்து நான் லியோன்றதே மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஆனா கடைசியில நான் தான் லியோன்னு சொல்லி அதை ஏதோ எதுக்கு இதை சொல்ற, எதுக்கு இவ்வளவு நேரம் படம் பார்த்தது எதுக்குன்ற ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. ஆடியன்ஸுக்கு மட்டும் சொல்றேன்னு சொன்னா என்னன்னு தெரியல. மத்தபடி படம் ஓகே, ஒரு ஆவரேஜான படம் பார்க்கலாம்.
ஓகே, அதெல்லாம் ஓகே. இந்த இடையில இந்த தங்கச்சி கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஒமிட் பண்ணிருந்தா இன்னும் கதை பெட்டராவே வந்திருக்கும். தங்கச்சியை கூட்டின்னு வரேன் சிலது சென்டிமெண்டா பண்றேன், சென்டிமெண்டா பேசுறேன்றதுலாம் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதாச்சு. தவிர மிச்சபடி ஓகே, ஒரு குட் பிலிம். அதுக்கப்புறம் இன்னொரு படத்துலயும் சொன்ன அனிமல், சாமி சாமி விட்டு அந்த டாபிக் வேணாம்ல. அதெல்லாம் செத்து போச்சு. அதெல்லாம் இப்ப அடிக்க வேணாம். அவன் தானே அர்ஜுன் ரெட்டி டைரக்டர்ல. அதேதான், அவனேதான். அந்த ஒரு மீம் தான், அர்ஜுன் ரெட்டியே குண்ட மாதிரி தான் இருக்கான்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. தெரியல, ஒருவேளை சினிமா நாலேஜ் அவ்வளோ இருக்கிறவங்களுக்கு தான் அந்த படம் புரியுமா, இல்ல நம்மளுக்கு நாலேஜ் இல்லையா என்ன இளவுன்னு தெரியல. டேய் சத்தியமா அந்த ட்ரெய்லரை பார்த்து நானே ஓவர் ஐப் பண்ணேன்டா அனிமலை பார்த்துட்டு. அது கொஞ்சம் மாமே தியேட்டர்ல பாக்க, நானா உன்னை கூப்பிட்டேனா இல்ல தியேட்டர்ல போய் பாக்கலான்டான்ட்டு, நீ தான் சொன்ன ஆனாண்டா ஹிந்திக்காரன். இப்ப எவனுமே ஹிந்தியில ஒழுங்கா படம் கொடுக்க மாட்டானுங்க. என் வாழ்க்கையை காப்பாத்துட்டேன். ஜாலியா நான் பாட்டு ஹைப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவனுங்க தியேட்டருக்கு போய் படத்தை சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் நான் பொறுமையா போன்ல பாத்துப்பேன். அந்த மாதிரிதான் நானு. அவ்வளவுதான். கம்யூனிட்டி பிளேஸ் எல்லாருக்கே அப்படி ஓவர் பண்ணி விட்டான். நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் சொன்னேன், தியேட்டருக்கு போங்கடா சூப்பரா இருக்கும்டா, இல்லாம கொஞ்சம் ஏத்தி விட்டேன். அதே மாதிரி போனானுங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, அந்த டெம்ப்ளேட் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப உல்வரன் டெட்பூல் போனோம், அதெல்லாம் கன்ஃபார்ம் பறக்கணும். இப்போ நேத்து வந்து ட்ரெய்லரே வெறிய, டெட்பூலை விட உல்வரன் ட்ரெய்லர். டெட்பூல்ன்றது உல்வரன் படம் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இவன் அந்த ஃபுல் ஸ்லீவ்ஸை விட இந்த ஆஃப் ஸ்லீவ்ஸ்ல வந்தா பாரு, அந்த ஆர்ம்ஸை காட்டிக்கிட்டு மஜா சீன். ஆமா, ஷோல்டர்ல இருந்து ஃபுல்லா இருக்குமே ஸ்லீவ்லெஸ் மாதிரி, அதுவா? அதுதான் விட ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது வந்து ஒரு பனியனு ஒரு பிளாக் ஜீன் லவடே கபால் 1.5 மணி நேரம் நாங்க புலம்பினோம், திடீர்னு கட்ட ஆறாங்க லவடே கபால். நான் சொன்னாதான் நீ போனோம், அது வரைக்கும் நாங்க புலம்புறத நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவனே காண்டாய வெளியில போய் அவனாலே முடியல போல, கிளம்பி வெளியே போயிட்டான் கம்யூனிட்டி. சோ எதுல விட்டோன்றது மறந்துட்டோம். பேசி முக்கியமான நோட் பண்ண வேண்டிய நோயினா எங்களுக்கு இந்த ஒரு மறதி எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு தெரியல. பேசினும் போதே மறந்துடுறோம். இப்ப நாங்க கட்டாயி 1 நிமிஷம் தான் இருக்கு, அந்த பாட் வந்து கட் ஆயிடுச்சு பேசினும் போது ஆஃப்ல. இப்ப எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பார்த்தாதான் தெரியும், கேட்டாதான் தெரியும் எதுல முடிச்சோன்ட்டு. அந்த மாதிரி நிலைமையில வரும் இந்த கார். மறந்துட்டோம் இப்போ சுத்தமா. இப்ப எதுல விட்டுன்றதே மறந்துட்டோம். ஆரம்பிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் பேசுனது எல்லாமே எங்களோட குமரன் தான். இதுக்கப்புறமா வந்து லைஃப்ல என்ன பண்ண போறோம், அடுத்த இந்த ஒரு 10 வருஷம் கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ஜேர்னியே. இந்த ஒரு 21ல இருந்து 30 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோங்கிறதுதான் நிக்குமே. அடுத்த இது நம்ம ஃபேமிலி கிட்ட, நம்ம அப்பா அம்மா வெளியே ஒரு 4 பேர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். எதுவுமே பையன் வேலை தேடிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் அது சொல்லக்கூடாது. பையன் சம்பாதிக்கிறேன் நல்ல இதுவா இருக்கான், அது அப்படி சொன்னா கூட போதும், அவ்வளவுதான். எங்க அப்பா ஒண்ணு சொன்னாரா, சொல்ல மாட்டேன். எங்க அப்பா ஒரு நிலைமையில என்ன சொல்லிட்டாரு, நீ இன்னொரு கோர்ஸ் போட்டுரு, நீ அவனாச்சும் கேட்டா நீங்க சும்மா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னொரு கோர்ஸ் போட்டுக்கிறேன்னா சொல்லி சுத்துறான்றது. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க, அவங்களாலயும் முடியல. ஆனா நானும் கொஞ்சம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இது படிச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்தது இந்த சிஎஸ் எக்ஸாம் ஒண்ணு ட்ரை பண்ண போறேன். ஆனா அதுக்கே உனக்கு கேள்வி கேட்பானுங்க, சிஎஸ் வேணாப்பா சிஏ போடுப்பா, சிஏ நல்ல ஒரு இது இருக்கும். நீயாடா காசு தர 5 வருஷம் நீ எங்களுக்கு சொல்றது நீ போட்டுக்கலாமே, இப்ப நீ நல்லா இருந்திருப்பேப்பா. இவனுங்க இத்தனை வருஷம் படிச்சுட்டு திரும்ப ஒரு சிஏக்கு ஒரு 5 வருஷம், அதுக்கு வேற தனி செலவு, அதை வேற படிச்சுக்கிட்டு அதுல யூஸ் இல்ல. இப்ப நீ ஒண்ணு படிக்கிற, கன்ஃபார்ம் நீ போட்ட காசை இதை படிச்சா நீ எடுத்துருன்னு அதுல எவனாலே 100% கேரண்டி கொடுக்கவே முடியாது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அப்ப அந்த விஷயத்துக்கு டிமாண்ட் வரதானே செய்யும். இப்ப எல்லாருமே அந்த ஒரு வேலை கிடைச்சிருந்தா, இப்ப 100 பேர் படிக்கிறானுங்க, 100 பேருக்குமே படிச்சுட்டு 100 பேருக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டா அது டவுட் தான். ஒரு 50 பேருக்கு கம்பெனினா ஒரு 50 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு, எல்லாருமே ஃபுல்லுப்பா, தேவையான ஆளுங்க இருக்காங்கன்னா இப்ப மிச்சம் 50 பேருமே எதுக்கு படிச்சோன்னு தெரியாம சுத்துவானுங்க. ஆமா, நீ இப்ப 1 லட்சம் பேர் படிக்கணும்னா 1 லட்சம் பேருக்குமே வேலை கிடைக்காது. கன்ஃபார்ம் அதுல ஒரு 10,000 பேருக்கு தான் படிச்சதுக்கு ஏத்த வேலையும் அவன் நினைச்ச வேலையும் கிடைக்கும். மொத்தம் 90,000 பேரும் அவனுக்கு பிடிக்காததும் வேற வழி இல்லாம காசு சம்பாதிச்சாகணும், வீட்டை பாத்துக்கணும்ன்ற ஒரே கணக்காக தான் போறான்னு தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சீரியஸா இது இப்ப கூட நாங்க வெளியில சுத்தப்போ
எங்க ஏரியால இந்த டிசிஎஸ் கம்பெனி எல்லாம் இருக்கும். பார்த்தா ஃப்ரெஷர்ஸுக்கு அவ்வளவு கூட்டம் பெருசா ஆமா, நிக்கும். நம்ம சும்மா சுத்தும் போது ஒரு வெளியே நிப்பானுங்க, உள்ள இருந்து வெளியே ரோட்ல இருந்து நிப்பானுங்க, அவ்வளவு பெரிய லைன். ஆனா அந்த நிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குன்னா கிடைக்காது. அதுல ஒரு 10 இன்டர்வியூ பேர் தான் அவனுங்க இது பண்ணி எடுப்பானுங்க. அது அவனுக்குமே தெரியும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும்லாம் இல்ல. இதுல அந்த மெரிட்ல பண்ணவனும் நல்லா பேசணும்னு வேணா ஒரு கான்பிடன்ஸோட இருப்பான் நம்மளுக்கு கிடைக்கும். 10 பேருக்கு எவனுக்குமே நம்மளுக்கு கிடைச்சா லக்குடா அப்படின்னு நினைப்பானுங்க. அந்த மாதிரிதான் இருக்கானுங்க. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையும். அவ்வளவுதான் கைஸ். இதுவே 1.5 மணி நேரம். இது ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி 2 மணி நேரம் கிட்ட வந்திருக்கு பேசுறது. நாங்க இன்னும் முழுசாவே முடிக்கல, அது வேற விஷயம். எந்த ஒரு பாட்காஸ்டுமே இவ்வளவு தூரம் பெருசா போனதில்ல. என்ன போடுறாருன்னா அந்த ஈசக்காய் மட்டும் போச்சு. அது வந்து ஆனிமி ஜானர், அதை விட்டுருங்க. இது தனியா புலம்புறது அது பாட்டுக்கு போய்கிட்டே. இது வாழ்க்கை பிரச்சனை. இது என்ன இது பேசின 1.5 மணி நேரத்துக்கே இந்த பாட்டு வெளியில போயிட்டான் இந்த கிரேகு. ஜாலியா ஆனிமே பாக்குறதே இல்ல. கேள்வி வந்ததுக்கு பண்ண முடியல. ஒரு டென்ஷன் ஆகி திரும்ப அதே ஒரு 8 எபிசோடு பாக்கல. வேணா ஆர்க் முடிஞ்சதுல இருந்து நான் எக்கேட் ஆர்க் பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பீஸுக்காக அந்த அதுக்காச்சும் டைம் செலவு பண்ணி பாத்துருவேன். அதுக்குமே அதுக்குள்ள போனாலே உன் வாழ்க்கையே இங்க ஓத்தனது உனக்கு ஒரு ஒன் பீஸ் ஒரு கேடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க ஆனிமியும் பார்க்க முடியறது இல்ல. கிட்டத்தட்ட இந்த எடிட்டுமே பண்ண முடியறது இல்ல. அது ஆனிமி பார்த்தாதான் அந்த எடிட் பக்கமே போக முடியும். நம்ம தான் ஆனிமியை பாக்குறது இல்லை. எதுக்கு அரைச்சமாவையும் அரைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேஸ்ட். புதுசா போட்டாதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு எனக்குன்னு நான் எடிட்டே பண்றது இல்லை. அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவனுக்கு வந்து போட்டா ஒரே மாதிரி போட்டக்கூடாது, புதுசாதான் போடணும். அதுக்கு நம்ம போட்டதே போட்டு நம்ம யார்கிட்டயும் லைக் வாங்கி நான் ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல, ஃபாலோவர்ஸ் ஏத்தி ஒண்ணும் சாதிக்க போறது இல்லை. நம்ம பண்றது ஒரு 10 பேருக்கு பிடிச்சா அந்த 10 பேருக்காக பண்றோம்னு வச்சுக்கிறப்பான். சும்மா இவன் வந்து கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம இப்போ நம்ம டீமே பாத்துக்கிட்டோம்னா கிளிஃப் ஹேங்கர் ஏமின்னு இப்போ ரீசெண்டா போட்டிருப்பானுங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி மஜாவா பண்ணிருப்பானுங்க. ஸோ நமக்கு அது அப்படிதான் பண்றது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன், இந்த மாதிரி கொலாபு, சும்மா எடுத்தோடனே ஒரு பாட்டு போட்டோமா கட் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம ஸ்டைலிங் மாத்தலாம், அந்த ஒரு ஆசை தான். அதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற போது கொஞ்சம் கவலையாதான் இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு இப்ப. அவ்வளவுதாங்க இத்துடன் நம்மளோட இந்த ரேண்டிங்க ஒரு நாளா பேசணும்னு நினைச்ச இந்த ஒரு ரேண்டிங்க இப்போ இதை கொஞ்சம் இது கூட பிடிக்கல. இன்னும் இருக்கு, டைம் இல்ல. அதனால அது மட்டும் இல்லாம மேல போய்கிட்டே இருக்காங்க இந்த பாட்டு. ஸோ அதனால இத்துடன் உங்களிடம் படிப்பது உங்கள் ஸ்பைக் மற்றும் ஜோரம் மலை. தெரிஞ்சது படிங்க, படிக்கிறத விட்டுட்டு கத்துக்கங்க. அவ்வளவுதான். படிக்கிறதுனா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க நாங்க புலம்புறோம் மட்டும் நினைச்சுக்காம உங்களை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இப்ப எங்களோட சின்ன பசங்க நிறைய பேர் எப்படி நல்லா கேட்க வாய்ப்பு இருக்கு. அவனுங்களாம் ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் நல்லா இருக்கும்னு நினைச்சு போகாதீங்க. இது ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காதீங்க. எப்பவுமே பாசிட்டிவ் மட்டுமே யோசிங்கன்னு சொல்லுவானுங்க. அப்படி யோசிக்காதீங்க. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவும் யோசிச்சாதான் நீ முன்னாடி யோசிச்சுன்னா உனக்கு அது கஷ்டமா இருக்காது. ஒரு வாழ்க்கையில ரெண்டுமே பாசிட்டிவா நினைச்சு நெகட்டிவ் விட்டுறக்கூடாது. ரெண்டுமே யோசிச்சு அனலைஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் அடி கம்மியா இருக்கும். இப்படி யோசிச்சு அடியே இருக்காதெல்லாம் இல்ல, அடி இருக்கும், கம்மியா இருக்கும், பழகிரும் உனக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு தத்துவத்தோட இந்த ஒரு பாட்காஸ்ட் நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கிறோம்.